ஹலோ பிரைஸ் தி லார்ட் மை டியர் ஹார்ட் பீட்ஸ். அன்பின் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கே துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. ஆமென். அல்லேலூயா. யார் சிறந்த தரிசன தலைவன்? அது உலகமாக இருக்கலாம். ஆமென். இந்த வேதத்தின்படியாக இருக்கலாம். யார் உண்மையான தரிசன தலைவன்னு ஆண்டவர் இந்த வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, ஆமென். ஒரு உண்மையான ராஜா இயேசு கிறிஸ்து. ஆமென். அவர் 1000 வருடம் இந்த பூமியில அரசாட்சி செய்வாராம். எவ்வளோ? 1000 வருடம் இந்த பூமியில அரசாட்சி செய்ய போறார். அப்ப இன்றைக்கு இருக்கிற இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி செய்கிற எல்லா தலைவர்களை விடவும் என் தேவன் பெரியவர், என் இயேசு பெரியவர். ஆமென். அல்லேலூயா. அந்த அரசாட்சியில் என்ன இருக்காதா? பகை இருக்காது. ஆமென். பேதங்கள் இருக்காது, கசப்பு இருக்காது, சாதி மதம் இருக்காது, இனம், மொழி, கலாச்சாரம், நாகரிகம், பண்பாடு நிமித்தம் வருகிற பிரிவினை, பேதங்கள், எல்லா வர்க்கங்கள், எல்லா சண்டைகள், எல்லாமே இருக்காது. அங்கே கலவரங்கள் எதுவுமே இருக்காது. ஆண்டவர் சமாதானத்தின் ராஜாவா இந்த பூமியை அரசாட்சி செய்ய போறார். அந்த பெருமை, பொறாமை, கசப்பு, எதிர்வினை காரியங்கள், எதிர்ப்பு, பகை, போராட்டம் எதுவுமே இல்லாத ஒரு 1000 வருடம் அரசாட்சி இந்த பூமியில் நடக்கும் போது, அதுக்கு முன்னோட்டமாக ஆண்டவர் அநேக தரிசன தலைவர்களை இந்த பூமியில வைத்திருக்கிறார், தம்முடைய ஜனங்களே ஆளும்படிக்கு. அது வேதத்திலே இருக்கு. இன்றைக்கும் அநேக தலைவர்களை நம்ம பார்க்குறோம். உலகத்தின் தலைவர்களை நான் சொல்கிறேன். தரிசன தலைவர்களும் இருக்கிறாங்க. உலகத்துக்குரிய தலைவர்களும் இருக்கிறாங்க, தரிசன தலைவர்களும் இருக்கிறாங்க. தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட தரிசன தலைவர்களும் இருக்காங்க. இப்போ பாருங்க, அந்த தரிசன தலைவன் என்பவன் யார் என்பதை நான் ஒரு வசனத்தை சொல்லி உங்களுக்கு நான் விளக்குறேன். கவனிங்க. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 15வது வசனம். அவன், அந்த பவுல், ஆமென், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரன். அப்போ ஒரு தலைவன் என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரமா இருக்கும்போது அவன் ஜனங்களை பிடிக்கிறவனா இருப்பான், ஜனங்களுக்கு பிடிக்கிறவனா இருப்பான். ஆமென். அல்லேலூயா. அப்போ தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தரிசன தலைவன்னா சில காரியங்கள் இங்க நாம் பார்க்க போறோம். கவனிங்களேன். தரிசன தலைவன் தன்னை பிறர் பின்தொடர்வதும் அவர்கள் தன்னை பின்பற்றுவதனால் தலைவன் என்று அழைக்கப்படுகிறார்கள். சிலர் நம்மளை பின்பற்றணும், நம்மளை பின்தொடரணும். அப்போ அந்த தலைவன் எப்படி இருக்கணும்? முன் உதாரணமா, முன்மாதிரியா இருக்கணும். அப்போ ஒருவனின் பண்புகள், ஆற்றல், குணங்கள், கிரியைகள், நடவடிக்கைகள் ஆகியவற்றை பிறர் கண்டு பிடிப்பதன் அடிப்படையில் அவன் தலைவனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான். ஆனா இங்க கவனிங்க, தேசத்தில் ஒருவன் செல்வாக்கு மிக்க குடும்பத்தில் பிறந்து தலைவனாகிறான். ஒரு குடும்பம் செல்வாக்கா இருக்குதுன்னா அதுல பிறந்தது நிமித்தம் தலைவனாக்கப்படுதல். சில தொண்டர்களை எப்படியாகிலும் சேர்த்து கொண்டது நிமித்தம் தலைவர்கள் ஆகிறது. அதாவது காசையோ பணத்தையோ விரயம் பண்ணி அதன் நிமித்தம் தனக்கு தொண்டர்களை ஏற்படுத்திக்கிட்டு தலைவனாகிறது. அப்புறம் தேர்தலில் நியாயமான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு தலைவராகுதல். உலகத்துல தேர்தல் வச்சு அதுல நேர்மையான முறையில ஒரு தலைவரா செலக்ட் பண்றோம். அதிகாரத்தினாலே சிலர்கள் தலைவனாவது உண்டு. இப்படி தலைவனுடைய அந்த வகைகள் இருக்கு. கவனிங்க. அதிகாரம்னா பணம், பலம், பணபலம், ஜாதி பலம், ஆள் பலம் போன்றவற்றின் மூலம் தலைவனாகிறது. ஏற்கனவே ஒரு அதிகாரத்தில் இருக்கும் தலைவனுக்கு இப்போ ஆல்ரெடி ஒரு அதிகாரத்துல தலைவனா இருக்கிறாங்க. அவங்களுக்கு கீழே அவங்க பிள்ளைகள் வருவாங்க இல்லையா? ஸோ இது அதிகாரத்தின் கீழே ஒரு தலைவனாகிறது. இவ்வாறு தலைவனாகுதலை குறித்து எவ்வளவு காரியங்கள் நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம் எனக்கு அன்பான தேவஜனமே. ஆனால் நான் சொல்ற தலைவன் நெகேமியா அப்படிப்பட்டவன் அல்ல. ஆமென். அல்லேலூயா. நம்ம நெகேமியா புத்தகத்தை இன்னைக்கு தியானிக்க போகிறோம். 2 அதிகாரத்தை. நான் தலைவன்னா தலைவர்கள் இன்னைக்கு உலகத்துல எப்படி இருக்காங்க, எப்படியெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றதுக்கான காரணங்கள் இது. நான் இதை சார்ந்து இன்னும் தலைவர்களுடைய தரிசனம்னா என்ன, உண்மையான தரிசன தலைவன்னா என்ன, தரிசன தலைவனுக்கு வரும் பாடுகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் என்ன, ஒரு தரிசன தலைவனுடைய வாழ்க்கையில் வரும் வெற்றி போன்றவற்ற காரியங்களை நான் தொடர்ந்து உங்களுக்கு போட போகிறேன். அதனுடைய ஃபர்ஸ்ட் செஷனா இன்னைக்கு நெகேமியா புத்தகத்தை நம்ம தியானிக்க இருக்கிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன்.
இப்போ இப்படிப்பட்ட காரணங்களால தலைவர்கள் உண்டாக்கப்படுவது உண்டு உலகத்துல. ஆனால், தேவனால் உண்டாக்கப்பட்ட தலைவன் எப்படி இருப்பான்னு கவனிங்களேன். சர்வ வல்லமையுள்ள தேவனாதி தேவனால் தமது உன்னத தரிசனத்த திட்டத்த ஆமென். தேவாதி தேவனால் நியமிக்கப்பட்ட ஒரு உன்னத தரிசன தலைவன் எப்படி இருப்பான்னா, தேவனால் தமது உன்னத தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கென்று அழைக்கப்பட்டு அப்படின்னா, அந்த தரிசனம் என்பது ஒரு கர்ப்ப வேதனை. பவுல் கலாத்திய சபைக்கு சொல்றாரு, கர்ப்ப வேதனை அடைஞ்சு உங்கள நான் என்ன பண்றேன்? மறுபடியும் பெற்றெடுக்கிறேன்றாரு. அதுபோல தெரிந்து கொள்ளப்படணும். தேவனால் முதலாவது அந்த தரிசன தலைவன் தெரிந்து கொள்ளப்படணும். எரேமியா 1:5 படி தாயின் கருவிலே தெரிந்து கொண்டு பிரித்தெடுக்கப்பட்டு பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியா வைக்கிறார். அதுபோல கவனிங்க, சிலர தாயின் கருவிலிருந்தே வேர் பிரித்து, தெரிந்தெடுத்து, அழைத்து, பிரித்தெடுத்து, அபிஷேகம் பண்ணப்பட்டு தலைவனாக்கப்படுதல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மிகவும் விசேஷித்த பாக்கியமுள்ளதாய் காணப்படுகிறது எனக்கு அன்பான தேவஜனமே. இங்க நான் சில காரியங்கள் சொல்றேன். அப்போ உலகத்தினால் வருகிற சில தலைவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய பதவி தன்னை விட்டு போய்விடுமோ என்ற பயத்துல அநேக தரிசனத்தை விட்டு ஓடிடுவாங்க. ஆமென். ஆ சில தரிசன தலைவர்கள் எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினைச்ச மேட்டிமை நிமித்தமா அந்த தரிசனத்தை இழந்து போகிற அநேகரும் உண்டு. இப்ப கவனிங்க, அநேகர் நம்மள கனப்படுத்துவாங்க, அநேகர் நமக்கு ரெஸ்பெக்ட் குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அநேகர் வந்து இந்த தரிசன தலைவனா இருக்கிறதுக்கு, அவங்க தப்பான எண்ணம் வந்து அவங்க இருதயத்துல வேரூண்டு நிமித்தம் அநேகர் தலைவரா இருக்கிறாங்க. நம்மளுக்கு ரெஸ்பெக்ட் கிடைக்கும், நம்மள கனப்படுத்துவாங்க, மரியாதை செலுத்துவாங்க அப்படின்னு நினைச்சு. ஆமென். அல்லேலூயா. இப்படிப்பட்டவர்கள் நிலைக்க முடியாது. ஏன்னா, உண்மையான தரிசன தலைவனோடு ஜனங்கள் உண்மையா பயணிப்பாங்க. ஆனா, இப்படிப்பட்ட பேருக்காக, பெருமைக்காக நிற்கிற தலைவர்களை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, சீக்கிரத்திலே ஜனங்கள் அவர்களை விட்டு பிரிந்து போவார்கள். அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆ பாருங்களேன், படிப்புல, வேலையில, வீட்ல, குடும்பத்தில, தரிசனத்தில, ஊழியத்தில எல்லாவற்றிலும் இந்த தலைவர்களை நம்ம இனம் கண்டு கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. இப்போ ஆவிக்குரிய வட்டாரத்தில இது விதிவிலக்கு இல்லாம இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆ சில ஆவிக்குரிய தலைவர்கள் தங்களை தாங்களே தலைவர்கள் என்று பிரகடனப்படுத்திக் கொண்டு ஆவிக்குரிய வட்டாரங்கள்ல தங்களை பிஷப் என்றும், தங்களை பெரிய ஆட்கள் என்றும் காண்பித்துக் கொள்வது உண்டு. இது தேவனால் அழைத்த அழைப்புக்கு முற்றிலும் மாறானதாக காணப்படுகிறது. ஆ கவனிங்களேன். ஆ தங்களை தாங்களே தலைமைத்துவத்துக்கு நான் முன்னாடி வந்து நான் தலைமை தாங்குறேன், இவன் வேணாம், நான் நடத்துறேன், நான் பண்றேன்னு சொல்லுவாங்க. ஆனா, அந்த தலைமைத்துவம் நிலை நிற்குமா? நிலை நிற்காமல் போகறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா, அவர்கள் தங்களை தாங்களே தலைவர்களாய் என்ன பண்ணும்? முன் நிறுத்திக் கொள்வார்கள். இப்படிப்பட்ட ஏராளமானவர்கள் இருக்கிறார்கள். ஆனால், உன்னத நோக்கத்தோடு தேவனால் அழிக்கப்பட்ட விசேஷித்த தரிசனத்தை பெற்றவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, மற்றவர்களின் பூரண ஒத்துழைப்பு மகிமையானதாக கட்டி எழுப்ப முடியும். அதாவது மற்றவர்களுடைய பூரண ஒத்துழைப்போடு ஒரு தரிசனத்தை கட்டி எழுப்பும்போது தான் ஒரு தலைவன் சிறந்தவனாக நிற்க முடியும். அதே சமயத்தில் கவனிங்க, இன்றைய நாட்களில் அநேகர் மூத்தவர்களின் ஆலோசனைகளையோ, கருத்துக்களையோ, வழிகாட்டுதலையோ கேட்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்றதும் இல்ல. தலைவர்கள் இன்றைக்கு சந்தித்து பேசுவது என்பது மிகவும் கடினமா இருக்குது. அது மட்டும் இல்ல, ஆ கவனிங்க, ஒரு தேவனின் அழைப்பும், ஆத்தும பாரமும், கண்ணீர் ஜெபமும். தேவனின் அழைப்பும், ஆத்தும பாரமும், கண்ணீர் ஜெபமும், கரிசனையோடு கூடிய ஊழியம் இல்லாத அந்த கரிசனோடு கூடிய ஊழியம் ஜனங்கள் மத்தியில் இல்லாத எவரும் சிறந்த தரிசன தலைவனாய் ஆகவே முடியாது. எனக்கு அன்பான தேவஜனமே, நான் சில காரியத்தை குறிச்சுட்டு சொல்லிட்டு நெகேமியன் புஸ்தகம் நேரா போயிடலாம். ஓகே. தவறுகளை மனப்பூர்வமாய் ஒத்துக்கொண்டு திருத்திக் கொள்ளாமல், ஆமென், பிறர் மேல் பழி போட்டு தப்பிக்க நினைக்கிற எவனும் சுயநலமுள்ள தலைவனா தான் இருப்பானே ஒழிய, பரநலம் உள்ள தலைவனா இருக்க முடியாது. அப்போ ஒரு தலைவன் என்பவன் சுயநலத்துக்கு, சகிப்புத்தன்மையில சுயநலத்துக்கு சாகடிக்கப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அப்பதான் மனத்தோடு அநேகருக்கு உண்மையான தரிசன தலைவனாய் மாற முடியும். ஆமென். அல்லேலூயா. ஜனங்களின் உயிர ஆமென். அல்லேலூயா. ஜனங்களின் உயிர துச்சமாய் நினைக்கிற ஜனங்களுக்காக தான் இந்த தலைவன். அப்போ அந்த தலைவன் கடவுளுக்கு முன்பதாகவும், இந்த ஜனங்களுக்கு முன்பதாகவும் வாக்கிலும், செய்கையிலும் உண்மையான தீர்க்கதரிசியாய் விளங்கின இயேசு கிறிஸ்துவைப் போல வாக்கிலும், செய்கையிலும் உண்மையான ரோல் மாடலா தான் உயிர் தான் அவங்க உயிர். அவர்களுடைய வலி என்னுடைய வலி. அவர்கள் பாரம் என்னுடைய பாரம். அவர்கள் கண்ணீர் என் கண்ணீர்.
அவங்களுடைய இழப்பு என்னுடைய இழப்பு என்று திறப்பிலே நிற்கிற எவன் ஒருவனை கர்த்தர் உங்களுக்கு முன்பதாக நியமித்திருக்கிறாரோ அவனே சுயநலமற்ற உன்னதமான தேவ தரிசனத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிற நல்ல தரிசன தலைவன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த தேசத்தை ஆளணும். ஆண்டவருடைய தரிசன தலைவர்களை கர்த்தர் கொண்டு வரணும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென். அல்லேலூயா. சரி, ஓகே, நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தரே செய்வார். ஆமென். அல்லேலூயா. அப்போ நாம எச்சரிக்கையா இருக்கணும்ன்றதுக்காக இந்த காரியத்தை சொல்ல வரேன். சரி, நெகேமியா புத்தகத்துல இதுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கு. என்னன்னு பாருங்களேன். ஒரு உன்னத தேவனுடைய தரிசன தலைவனா, ஜனங்களுக்கு உண்மையான தலைவனா இந்த நெகேமியா எப்படி திகழ்ந்தார்? 1ஆம் அதிகாரம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், நான் இதை வியாக்கணம் பண்றேன். எப்படின்னா, சூசான் என்னும் அரண்மனையில் இந்த தரிசன தலைவர்கள் ஒரு இடத்துல தங்களுடைய வேலையில ஃபிக்ஸ்டா இருப்பாங்க. அமைதியா தான் இருப்பாங்க. தரிசன தலைவர்கள் தங்களுடைய வேலைக்கு உண்மையா நேர்மையா உழைத்து கொண்டு இருப்பார்கள். ஆமென். அல்லேலூயா. நான் கூட இதுவரைக்கும் நான் செய்த வேலைக்கு உண்மையும் நேர்மையும் உத்தமமா இருந்தேன். அதை எப்படி வைராக்கியமா நான் இதை சொல்றேன்னு கேளுங்களேன். அந்த தைரியம் வரும். நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான்னு வேதம் சொல்லுது. யாருக்கும் பயப்பட மாட்டாங்க. உண்மையா நேர்மையா உழைப்பாங்க. பொய் சொல்ல மாட்டாங்க, ஏமாற்ற மாட்டாங்க, திருட மாட்டாங்க. உண்மையான தரிசன தலைவர்கள். அவர்களை கர்த்தர் எப்படி உருவாக்குறாராம்? தேசத்தின் நடுவில் வைத்து, சில இடத்துல வைத்து, ராஜாக்கள் மத்தியில் வைத்து, ராஜாக்கள் கீழே வச்சு நம்மள ட்ரைனிங் கொடுத்துட்டே இருப்பாரு. நம்ம தரிசனம் வர வரைக்கும் நாம அவங்க கரத்துல என்ன பண்ணோம்? அடங்கி காத்திருக்க வேண்டியது அவசியம். 2, என் சகோதரில் ஒருவனாகிய ஆனனியும் வேறு சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையில் மீந்து தப்பின அந்த யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியும் விசாரிக்கிறார். நம்ம ஊர் எப்படி இருக்கு? நம்ம நாடு எப்படி இருக்கு? நானும் இன்னைக்கு தூர தேசத்துல இருக்கிறேன். ஆனாலும் என் தேசத்துல நடக்கிற அழிவை என் தேச தலைவர்களால் என் ஜனங்களுக்கு அறிவில்லாமல் சங்காரமாக்கப்படுகிறத உணர்ந்து நான் ரொம்ப துக்கப்பட்டு அழுதேன் கடந்த நாட்கள்ல. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, என் ஜனங்கள் மூச்சு திணறி மரிச்சு செத்து போகிற என் ஜனங்கள் மேல ஏறி நின்று அரசியல் நாடகத்தையும் அரசியல் அரங்கேற்றையும் சுயநலம் மிக்க இந்த அரசியல்வாதிகள் யாருமே என்ன பண்ணக்கூடாது? தேசத்தின் நடுவுல என் ஜனங்களை ஆளணும்னா கூட என் ஆண்டவருடைய சித்தம் அந்த ராஜாக்கள் மேல, அந்த தலைவர்கள் மேல இருக்கணும். எனக்கு அன்பான தேவஜனமே, நான் எந்த ராஜாவையோ எந்த அரசியல் கட்சிக்காரர்களையோ யாரையும் நம்ம தர்கிக்கல. ஏன்னா கர்த்தருடைய சித்தம் இருக்கணும்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஏன் தெரியுமா? கவனிங்க. இப்போ ஜனங்கள் தாங்க முக்கியம். இந்த நாட்டுல யாரு முக்கியம்? தரிசனம்னாவே ஜனங்களை குறிச்சது. தரிசனம்னா ஜனங்களுடைய பாரத்தை குறிச்சது. ஜனங்களுடைய கண்ணீரை பார்க்கணும். ஜனங்களுக்கான அந்த அந்த இடரல்ல, துன்பத்துல அவர்களோடு ஒருவனா இருந்து அவர்களுடைய கஷ்டத்தை சுமந்து தாங்கி ஏந்தணும். ஆமென். அப்போ அநேக ஜனங்கள் கடந்த நாட்கள் நம்ம தேசத்துல என்ன ஆச்சு? நம்ம தமிழ்நாட்டுல மரிச்சு போயிட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. அந்த குடும்பங்களுக்கு கர்த்தர் தாமே ஆறுதலையும் தேறுதலையும் தந்து ஆசீர்வதிப்பாராக. என் ஜனங்களை தான் சொல்லணும். அந்த ஆளுகிற தலைவர்களையோ கடவுள் மேலேயோ இது வழியில்லை. என்னன்னா, நம் ஜனங்கள் வசனம் சொல்லுது, அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்களாம். அப்போ அறிவு என்பது என்ன? ஆராய்ந்து அறிந்து நல்ல தலைவர்களை கர்த்தர் என்ன பண்ணணும்? நியமிக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல ஜனங்கள் கேட்கணும். ஆமென். அல்லேலூயா. சவுலை ஆண்டவர் சொல்றாரு, அவனை ராஜாவை ஏற்படுத்தினதுக்கு என் இருதயத்துக்கு எப்படி இருக்கா? அது வெசனமா இருக்குதுன்றார் ஆண்டவர். ஆனா தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனா இருக்கிறான்றார் ஆண்டவர். அப்போ ஜனங்கள் அறிவோடு தெளிவோடு, ஆமென், அல்லேலூயா, அழிஞ்சு போகிறதுக்கா தலைவர்கள்? ஜனங்களை ஆளணும், ஜனங்கள் நல்லா வாழணும், ஜனங்கள் நல்லா இருக்கணும். எனக்கு அன்பான தேவஜனமே, அவர்களுக்காக ஒரு ஃபேமை கிரியேட் பண்ணது, அவர்களுக்காக ஒரு ஜனங்களை கிரியேட் பண்ணது, அதை அது அவங்கள சொல்லி தப்பில்ல. அவர்களை பின்பற்றுகிற நமக்கும் முதலாவது அந்த அறிவு இருக்க வேண்டும். என்ன அறிவு? ஆமென். ஆராய்ந்து அறிகிற அறிவு. என்ன? ஒரு உண்மையான தலைவன்னா யாரு? சுயநலம் இல்லாமல் எங்களுக்காகவே வாழணும், எங்களுடைய கஷ்ட நஷ்டத்துல பங்கேற்கணும், எங்களுக்காகவே உதவி செய்யணும். ஆமென். எங்களை உண்மையா நேசிக்கணும், எங்களுக்கு உதவிகள் செய்யணும், எங்களுக்காகவே வாழணும், எங்களுக்காகவே சாகணும்.
தேவ திட்டத்துல, தரிசனத்துல உண்மையா இருக்கிற சுயநலமற்ற அப்படிப்பட்ட தலைவர்களை கர்த்தர் நம் தேசத்துல நிச்சயம் கொண்டு வருவார். நெகேமியா போல. ஆமென். அல்லேலூயா. கவனிங்க. அப்போ இவர்கள் யூதரின் செய்தியும் எருசலேமின் செய்தியும் விசாரிக்கிறான். அப்போ என்ன நடக்குது? அவர்கள் சிறையிருப்பின் மீந்தவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கெல்லாம் இடிக்கப்பட்டு போச்சு, அதன் வாசலெல்லாம் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டு போச்சுன்னு கேட்ட மாத்திரத்திலே, ஆமென் அல்லேலூயா, அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்திலே என்ன பண்றான்? ஐயோன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அழுது, முதலாவது உட்கார்ந்து அழணும். ஜனங்களுக்காக உண்மையான தலைவனை எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, அவன் துக்கித்து இந்த ஜனங்களுடைய ஆத்துமா என் ஆத்துமாக்கு சமம் அப்படின்னு சொல்லி கடவுள் முன்னாடி ஒப்பு கொடுத்துருக்கணும். அந்த ஜனங்களுக்கு ஒரு அழிவுன்னா தனக்கே உண்டான அழிவு என்று நினைத்து அந்த வலியை தன்மேல் சுமந்து கண்ணீரோடு தேவ சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறவனே உண்மையான தரிசன தலைவன். பாருங்க, அழுது சில நாளாய் துக்கித்து அந்த துக்கம் உடனே போகல. ஏன்னா ஆத்தும பாரம், துக்கம், வியாக்குலம், வேதனை, கண்ணீர், உபத்திரவம், பாடு இந்த தேவ மனுஷனை என்ன பண்ணுது? நெருக்குது. என்ன துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி கடவுள் ஒருத்தர் இருக்கிறார், அவர் தான் இந்த ஜீவ ராசிகளை இந்த பூமியில உண்டாக்கினார். அந்த சிருஷ்டி கர்த்தாவை நோக்கி என்ன பண்றாரு? ஆண்டவரே என் ஜனங்களுக்காக திறப்புல நிற்கிறார். அதுபோல ஒரு உன்னத தரிசன தலைவனா இருக்கட்டும், தேசத்தை ஆளுகிற தலைவன் கடவுள் பயம் இருந்தா நன்மையானது இந்த ஜனங்களுக்கு செய்வான். சுயநலக்காரனா ஒருபோதும் இருக்க மாட்டான். ஆமென். தனக்கு உண்டான காரு, பணம், பேரு, புகை, அழகு, அந்தஸ்தைய வேஷம் தரிக்கிற ஓநாயை ஒருபோதும் மாறி ஜனங்களுடைய ரத்தத்தை கவ்வி இழுத்து குடிக்கிறவனாய் இருப்பவன் அல்ல தரிசன தலைவன், உண்மையான தலைவன். ஜனங்களுக்காக துக்கித்து அழுது மன்றாடி ஜெபிப்பவனே உண்மையான தலைவன். கவனிங்க. அப்போ மன்றாடி ஜெபித்து அழும்போது என்ன நடக்குது? பரலோகத்து தேவனாகிய கர்த்தர், அல்லேலூயா. அப்போ முதலாவது நான் ஒரு காரியத்தை சொல்ல ஆசைப்படுறேன். ஒரு தரிசன தலைவன் தன்னுடைய குடும்பத்துல முதலாவது சாட்சியா இருக்க வேண்டும். குடும்பத்து மேல கரிசனையும் பாரையும், மனைவி பிள்ளைகள் மேல கரிசனை இருக்கணும், பாரம் இருக்கணும், அவங்களுக்கு நல்லது செய்யணும். ரெண்டாவது தரிசனம் உண்டாகணும். அது தரிசனம்னா என்ன? ஜனங்களை குறித்த பாரம், வியாக்குலம், வேதனை, அவர்களுடைய கண்ணீர், அதன் நிமித்தம் அந்த ஜனங்களை உண்மையாய் நேசிக்க வேண்டும். அந்த ஜனங்களை உண்மையாய் உதவி செய்யணும். ஏதோ ஃபேமுக்காக இன்னைக்கு வலைத்தளங்கள்ல அநேகர் உதவி செய்யறேன்றாங்க. நான் கூட தான் உதவி செய்யறேன். ஆமென் அல்லேலூயா. என்ன தெரியுமா? என்னால தைரியமா வைராக்கியமா சொல்ல முடியும். என் குடும்பத்தை கேட்டு பாருங்க, என் மனைவி பிள்ளைகளை கேட்டு பாருங்க. ஆமென். என் தரிசனத்துல இருக்கிற ஜனங்களை உண்மையா நேசிச்சிருக்கிறேன். என் ஜனங்களுக்கு உண்மையா உதவி செஞ்சிருக்கிறேன். என் கையின் பிரயாசத்துல யாரும் கொடுக்கல, அதை வாங்கி நான் உதவி செய்ததுண்டு. அதையே சில பேர் தெரிந்தவர்கள், தெரியாதவர்கள், உறவினர்கள் பரியாசம் பண்ணாங்க. இந்த ஃபோட்டோ எடுக்கக்கூடாது, இதை வீடியோ எடுத்து போடக்கூடாது, இதனால நீங்கள் உங்களை உயர்த்துறீங்க. உண்மையான பாரம் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்குமானால் அவன் தன்னை வெளிப்படுத்த மாட்டான். ஆமென். நீங்க ஜெபம் பண்ணி கேட்டு பாருங்க ஆண்டவர்கிட்ட. உண்மையான பாரமும், உண்மையான ஆத்ம பாரமும், உண்மையான உதவி செய்யணும்னு நினைக்கிறவன் ஏன் அதை பதிவிடுவான் தெரியுமா? அதன் நிமித்தம் ஆண்டவரே, அதன் நிமித்தம் யாராவது உதவி பண்ணுவாங்களா? இப்போ யூடியூப்ல கூட சில காரியங்கள் நான் போடுறது உண்டு. அது எதுக்குன்னா, அதன் நிமித்தம் அந்த சேனல்ல எனக்கு வருமானம் வந்துச்சுன்னா, இன்னைக்கு கேட்குற நீங்க நோட் பண்ணி வைங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த பரம கானான் ஊழியத்துக்கும், இயேசுவின் அன்பில்ல ஊழியத்துக்கும், தீர்க்க தரிசன ஊழியத்துக்கான இடம், பணம், பொருள், ஆத்தும தேவை, பெரிய தரிசனம், பெரிய தேவை இருக்கு. அதனால இந்த ஊடகங்கள் வழியா, நான் பிரசங்கிக்கிறது வழியா, நான் வேலை செய்யறேன். குடும்பத்தின் நிமித்தம் வருகிற வருமானமா இருக்கட்டும், தரிசனத்துல வருகிற வருமானமா இருக்கட்டும், தரிசனத்துல தாங்கி கொடுக்கிற, உழைக்கிற, பிரயாசப்படுகிற நிமித்தம் ஆண்டவர் கொடுக்கிற காணிக்கையும் எல்லாவற்றையுமே என் ஜனங்களுக்காக விதைக்கணும்னு ஆசைப்படுறேன். அதுல ஒரு பகுதி எடுத்து நான் முழு நேரமா இப்ப ஊழியம் செய்யும்போது என் குடும்பத்தை என்ன நம்பி இருக்க மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு பதியை செய்வது என்ன தவறு இருக்கிறது? அதே நேரம் என் ஜனங்களை உண்மையா நேசிப்பதை நீங்க எப்படி உணரலாம்னா, வெறும் வாயின் வார்த்தையால என்ன சொல்றது? ஆமென். ஆகாயத்துல சிலம்பம் சுத்தாதபடிக்கு, ஆமென் அல்லேலூயா, வெறும் வார்த்தையால ஒரு வீரனாய் தன்னை காண்பிக்காதபடிக்கு, வார்த்தை நிமித்தம் மாத்திரம் அல்ல, அன்பு தேவகுமாரன் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தினார். வார்த்தை மாம்சமாகி நம் நடுவிலே கிரியல் அல்லவா? அவர் அந்த கல்வாரி சிலுவையில தொங்கி நம்முடைய பாவம் மரித்தார். அப்ப கவனிங்க, ஒரு உன்னத தரிசன தலைவனா இருக்கிறவன் வெறும் வார்த்தையினால் அல்ல, ஆமென், கிரியைகளினால உதவி செய்யணும்.
உதவி செய்யணும். என் வீட்டாருக்கு நான் சொல்லிக் கொடுக்குற காரியம் அதான். முதல்ல என்னால முடிஞ்சத நான் உதவி செய்றேன். என்னால என்னால முடிஞ்சத அவ்ளோ அதிகமாலாம் இல்ல. உணவுக்காக உதவி செய்யும். உடைக்காக உதவி செய்யுங்கன்னு சொல்லி இந்த 2025ஆம் ஆண்டு வரைக்கும் 2010, 12 நான் ரட்சிக்கப்பட்டேன். இன்றைய நாள் வரைக்கும் நான் உதவி செய்து கொண்டு வருகிறேன். அதற்கு கர்த்தரே சாட்சி. நல்ல தரிசன தலைவர்களும், நல்ல ஜனங்களும் சாட்சி. என் ஜனங்கள் சாட்சி. ஆமென் அல்லேலூயா. அப்போ குடும்பத்தில சாட்சி இருக்கணும். தரிசனத்தில உண்மையான அன்பு இருக்கணும். தரிசனம் குறிச்ச பாரம் இருக்கணும். அவர்களுக்கு உதவி செய்யணும். அவர்களுக்காகவே வாழணும். அவர்களுக்காக சாகணும்னு சொல்ற வைராக்கியம், விசுவாசம், வல்லமை இருக்கணும். நான் சொல்லிக்கிறேன் என் மனைவிகிட்ட அநேக தரம். நான் நான் வந்து என் பிள்ளைகள நான் இல்லன்னா கூட என் பிள்ளைகள யார் பார்த்துக்கணும்? நீ பார்த்துக்கணும் சொன்னி. ஏன்னு சொல்லினா, இந்த ஜனங்கள குறித்த தரிசன பார திட்டம் இருக்கு. அதுக்கு ஒரு லெவலுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன், அந்த ஜனங்களுக்காக ஓட ஆரம்பிப்பேன் நாடுகள் தோறும். அங்க போயிட்டு என்ன பண்ணுவேன், ஆண்டவர் நாமத்தினால பிரசங்கித்து கொடுக்குற காணிக்கையா இருக்கட்டும், என் ஜனங்கள் கொடுக்குற காணிக்கையா இருக்கட்டும், அ அ மற்றும் ஊடகங்கள்ல வருகிற எந்த சின்ன சின்ன காணிக்கையா இருக்கட்டும், அது எல்லாவற்றையும் சேர்த்து என் ஜனங்களுக்கு நான் நன்மையை செய்து முடிப்பேன். நான் சுயநலமில்லாத நல்ல தலைவனாய், தரிசன தலைவனாய் மாறணும்னு நானும் வாஞ்சிக்கிறேன். என் சகோதரர்கள அப்படித்தான் நான் வாஞ்சிக்கிறேன். என் மனைவி, என் சகோதரர்களுடைய மனைவிகளுக்கெல்லாம் இல்ல தரிசனம். ஆமென் அல்லேலூயா. ஏன்னா, உடன் பிறந்த என் சகோதரர்கள நான் மெய்யா நேசிக்கிறபடினாலே இத நான் அறிக்கை பண்றேன். என் தம்பிகள அநேக முரண்பாடுகள் உண்டு, கசப்பு உண்டு. குடும்பத்தில நெறைய காரியங்கள் நடக்கும். ஆனாலும் கவனிங்க, ஒரு குடும்பத்தின் நிமித்தம் அவன் என் என் ரத்த சம்பந்தமான என் தம்பிகள முதலாவது நான் நேசிக்கிறவனா இருக்கிறேன். என் உள்ளத்தளவுல என் ஆண்டவருக்கு தெரியும். 2வது காரியம் என்னன்னா, அவர்கள ஒரு தரிசன தலைவனாய் நானும் மாற்ற ஆசைப்படுறேன். ஒரு நல்ல தரிசன தலைவன் தன்னோடு கை கோர்க்கிற எல்லோரையும் நல்ல தரிசன தலைவர்களா நிறுத்துவான். ஜனங்களை நேசிக்க வைக்கிறான். ஜனங்களை உதவி செய்ய வைக்கணும். ஜனங்களுக்காக வாழ வைக்கணும். ஆமென் அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரமகானான் இயேசுவின் அன்பில்ல ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியங்களோடு தரிசன பாரத்தோடு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இதுக்கு இடரலா குடும்பத்துல தரிசன உலகம், மாம்சம், பிசாசின் கிரியைகளால் எவ்வளோ தடைகள் ஒரு தரிசன தலைவனுக்கு. ஆமென். இன்னைக்கு என் தம்பிகளை நான் பிரதிஷ்டை பண்ணி அந்த ஊழிய அழைப்புல நிலைப்படுத்தி வைத்திருக்கிறேன். அவர்களுக்கு தரிசனத்துக்கு விரோதமா இது இல்ல தரிசனம், இதான் தரிசனம்னு சொல்லி தங்களுக்கு சுய ஆதாய லாபத்துக்காக அனைவரும் அவனுங்கள தரிசனத்தை விட்டு இடற பண்ணும்போதெல்லாம் போய் எச்சரிக்கை குடுத்திருக்கிறேன். உனக்குன்னு ஒரு தரிசனம் இருக்கு. அந்த தரிசனத்துல உண்மையா நில்லு. கர்த்தர் உங்கள உயர்த்துவார். நான் ஆற்றி தேற்றுகிறேன். முன்மாதிரியா இருந்திருக்கிறேன். உனக்குன்னு ஒரு அழைப்பு இருக்கு. எப்படி வேணாலும் ஊழியம் செய்யலாம்னா செய்யக்கூடாது. ஆண்டவர் அழைத்த அழைப்புல பாத்திரவனா நிக்கணும். கொடுத்த அழைப்புல தரிசனத்துல உண்மையா உத்தமமாய் நிற்கும்போது அந்த தரிசனத்தோட செய்கிற ஊழியம் பரலோகத்துக்கு மகிமையா இருக்கும். ஜனங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். அதனால ஆமென். இதுல உலகம், மாம்ச உறவுல, சொந்த பந்தத்துல யார் மூலியமா பிசாசு இடரல் உண்டாக்கினாலும், என் சகோதரர்களை இடரல் பண்ணாலும், என்ன இடரல் பண்ணினாலும் என் ஆண்டவர் அதை நியாயம் தீர்ப்பார். ஏன் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த தரிசனம் உண்மையாகவே ஆண்டவர்கிட்ட இருந்து வந்துச்சுன்னா, நான் உங்களுக்கு அவர்களுக்கு முன்பதாக சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆமென். இந்த வாழ்க்கையில இடரல் உண்டானா, அது என்னால உண்டான தரிசனம்னு நீங்க கணிக்கலாம். ஆனால் ஒருவேளை அந்த தரிசனம் கர்த்தரால் உண்டாகி இருந்துச்சுன்னா, அதுக்கு விரோதமா யாரெல்லாம் எழும்புகிறார்களோ, யாரெல்லாம் பேசுகிறார்களோ, அது எல்லாமே வாய்க்காமலே போகும். ஏன்னா, நான் பட்ட பிரயாசம், உபத்திரவம், கண்ணீர், வேதனை, உபவாசம் எத்தன நாளு? 40 நாட்கள் 3 வேளை உண்ணாம இருக்கிறது. ஆண்டவர் குடுத்த பெலன், அவர் குடுத்த கிருபை நிமித்தம் இந்த தரிசனத்துக்காக, இந்த ஜனங்களுக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு நான் நாடுகள் தோறும் வந்து இருக்கிறேன். ஆமென் அல்லேலூயா. அதை எடுத்த உடனே இன்னைக்கு குடும்பத்துக்குள்ள வந்துட்டு, இன்னைக்கு தரிசனத்துக்குள்ள வந்துட்டு, இன்னைக்கு ஊழியத்துல வந்துட்டு, சில காரியங்கள நமக்கு ஆலோசனை கொடுக்கும்படி, நமக்கு இதை இப்படி செய்யாதீங்க, இதை அப்படி பண்ணாதீங்க, இப்படி போகாதீங்க சொல்லக்கூடாது எனக்கு அன்பான தேவஜனமே. ஏன்னா, கர்த்தருக்கு முன்னாடி ஒரு தரிசன மனிதன் உருவாக்கப்படுகிற அனுபவம் என்பது, கர்ப்பம் தரித்த ஸ்திரீ தன் பிள்ளை எப்படியெல்லாம் பார்த்து கொண்டு வந்து நிலைநிறுத்துகிறாளோ அதற்கு சமம். 1000 முறை அல்ல, அதற்கு மேற்பட்ட முறை மனதளவில் மரித்து சகிப்பு தன்மையோடு மன போராட்டம், ஆவிக்குரிய மண்டல போராட்டம், ஆமென், எவ்வளோ போராட்டங்களை சந்தித்து கொண்டிருக்கிறேன். அதுக்கு நான் சில போராட்டங்களை நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் பாருங்களேன். இந்த போராட்டங்களை படிக்கும்போது என் வாழ்க்கையில ரொம்ப நொறுக்கப்படுவது என்னன்னா, தரிசன தலைவனுக்கு ஏற்படும் போராட்டங்கள். இந்த காரியத்தை குறித்து நான் பிற்பாடு அதிகமாக சொல்லுகிறேன். ஒன்று, மன போராட்டங்களை சந்தித்திருக்கிறேன். மாம்ச உறவுகளினால் வருகிற போராட்டத்தை எல்லாம் சந்தித்திருக்கிறேன். மனுஷர்களால் வருகிற போராட்டத்தை, நிந்தனை, அவமானத்தை சந்திருக்கிறேன். ஆவி மண்டலத்துல போராட்டத்தை சந்திருக்கிறேன். மரண போராட்டத்தை என் சரீரத்துல உணர்ந்திருக்கிறேன். சும்மா இல்லை. ஆமென் அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் கிட்ட நாம சாட்சியாய் வாழ, உபவாசம் எடுத்து, ஜெபித்து, அழுது, புலம்பி, கண்ணீர் வடித்து பிறருக்காக ஜெபிக்கிற அனுபவம் இல்லாதவர்கள்லாம் தரிசன தலைவர்கள் ஆக முடியாது.
அப்படி இருக்கிறவங்க பேச தகுதியற்றவர்கள் என்ன கேட்டா. 1. 2வது, மற்றவர்களுக்கு போய் ஜெபிக்கிறேன். இரவும் பகலும் அவங்க கூடும்போதெல்லாம் தியாகம் பண்ணி, தூக்கத்த மறந்து ஓடி, நடந்து அநேக நாட்கள் நடந்து திரிந்து பெட்ரோல் இல்லாம வண்டிய தள்ளிக்கிட்டு வந்து நானும் என் சகோதரியும் பட்ட பிரயாசம் உண்டு. ஓடியாந்திருக்கிறேன். நடந்து வந்திருக்கிறேன். அவ்ளோ பிரயாசம், அவ்ளோ வேதனை, அவ்ளோ கண்ணீர், அவ்ளோ துக்கம், அவ்ளோ இழப்பு, அவ்ளோ சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்கிறேன். என்ன காரணம்? அப்போ அந்த பிசாசுகள்லாம் வந்து போராடும். என் மனைவிக்கு விரோதமா, என் பிள்ளைகளுக்கு விரோதமா போராடும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 3வது, என் குடும்பத்தின் நிமித்தம் வருகிற பாடு, மனைவி பிள்ளைகளால, அவங்க தேவைகளால வருகிற நெருக்கடி, கண்ணீர், உபத்திரம், பாடுகள் எல்லாம் தாண்டணும். அப்போ குடும்பத்த தாண்டணும். ஆமென், அல்லேலூயா. ஆவி மண்டலத்த தாண்டணும். ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள தாண்டணும். ஜனங்களால் வருகிற பிசாசின் கிரியைகள், போராட்டங்கள தாண்டணும். உலக மாம்ச பிசாசின் வருகிற தடைகளை தாண்டி நிக்கணும். இவ்ளோ காரியங்கள் இருக்குது. ஆனா ஒரு சின்ன வார்த்தையால பெரிய மலைய ஒரு ஸ்பூன வச்சு உடைச்சு எடுத்துடலாம்னா முடியுமா? எனக்கு அன்பான தேவஜனமே, இட் இஸ் நெவர் அட் ஆல். அது முடியவே முடியாது. ஏன்னா தரிசனம் என்பது கர்த்தர் கொடுத்து இந்த ஜனங்களுக்காக கூட்டி அழகாய் கட்டப்பட்டு வருகிற ஒரு மலையை போன்றது. அதை சின்ன சின்ன வார்த்தையின் நிமித்தம் வேற எந்த தியாகமும் நீ பண்ணியிருக்க மாட்ட. கர்த்தருக்காக எதையும் விட்டு கொடுக்க மாட்டேன். உனக்கு வர சின்ன கசப்பு, பெருமையில, பொறாமையில, வைராக்கியத்துல, இன்னும் குடும்பத்துல சாட்சி இருந்திருக்காது. ஆத்தும தாகத்துக்காக அழுது ஒரு நாள் உபவாசம் போட்டு ஜெபிச்சிருக்க மாட்டேன். 3 வேளை உபவாசம் போடாம நல்ல மாம்ச தீனிக்காரனா இருந்துட்டு நானும் தரிசனத்தை செய்வேன், நான் தான் தரிசன தலைவன். நான் எப்படி? அதே போல என்ன சொல்றது? 2, 3வது, ஆவி மண்டலத்துல போராடவே மாட்டேன். உனக்கு ஜெபிக்கவே காலம் போதாது. நீ படுத்து தூங்கவே உனக்கு நாட்கள் போதாது. நீ சோம்பேறியா நாட்களை கழித்து கொண்டிருப்ப. ஆனால் தரிசனத்தோடு, வியாக்குலத்தோடு, பாரத்தோடு உபவாசம் எடுத்து இரவும் பகலும் அழுது புலம்பி மற்றவர்களுக்காக மன்றாடி ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனுக்கு விரோதமா ஈஸியா பேசிடுவேன். ஆமென், அல்லேலூயா. இது ஒருவேளை அந்த தரிசன மனிதன் உன்னை நியாயம் தீர்க்காமல் இருக்கலாம். தரிசன மனிதன் இதை கண்டு கொள்ளாமல் பார்க்காமல் இருக்கலாம். ஏன்னா அவனுக்கு தரிசன திட்டம் நோக்கம். அவன் ஒரு காரியத்தை, நான் என்னுடைய வாழ்க்கையில தரிசனத்தை நான் இப்படிதான் பார்க்கிறேன். எனக்கு பின்னாடி வந்தா வாங்க, எனக்கு பக்கத்துல, என் மனைவி உட்பட நான் சொல்ற காரியம், எனக்கு பக்கத்துல வாங்க, அந்த தரிசனத்தை செய்து முடிக்கலாம். எனக்கு முன்னாடி நின்று மாத்திரம் தடுத்துறாதீங்க. ஏன்னா கர்த்தரே உங்களுக்கு விரோதமா எழும்பி நிற்பார். ஏனால் இது கர்த்தரிடத்திலிருந்து பெற்ற தரிசனம். எனக்கு அன்பான தேவஜனமே, அல்லேலூயா. ஆமா, எங்களுடைய குடும்பங்களுக்காக, தரிசனங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அப்போ சோம்பர் கையினால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. தூக்கத்தினால் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. சுறுசுறுப்போட சரீர பலவீனத்தை மறந்து ஆவிக்குரிய போராட்டத்துல தாண்டி, வான மண்டலத்தில் இருக்கிற போராட்டங்களை தாண்டி, உலகம் பிசாசு மாம்சத்தை, உலகம் பிசாசம், உலகத்தினாலும் மாம்சத்தினாலும் பிசாசினாலும் வருகிற போராட்டத்துக்கு ஜெயம் எடுக்கிறது இருக்குல்ல, அது செத்து 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 பிழைக்கிற அனுபவம். அது ஒரு ட்ரையாங்கிள்ல நடக்கும் ஒரு தரிசன மனுஷனுக்கு. ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ண ஆசைப்படுறேன். கவனிங்க. பரலோகத்தி தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய அன்பு கூறுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட பேசிட்டு இந்த 6வது வசனம் சொல்லாது, உமது அடியாரியாகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பதாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கை பண்றாரு. உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோன்னு சொல்லி ஒரு தேவ மனுஷன் தன் ஜனங்களுடைய பாவங்களுக்காக, அக்கிரமத்துக்காக, மீறுதலுக்காக, ஜனங்களுக்காக அங்கலாய்த்து கண்ணீர் விட்டு தேவ சமூகத்துல அழுது புலம்பி கிடக்கணும் இரவும் பகலும். ஒரு தேவ மனுஷன் அதை போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லின்னு இருக்க முடியாது. உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியும்? அவுட்ல இவங்க இப்படி ஸ்டேட்டஸ் வச்சா இவர் இங்கே இருக்கார், நல்லா இருக்காரு, இவர் இப்படி பேசுறதால இவர் எல்லாமே ஒன்றும் தெரியாது. இல்லை, தேவ மனுஷர்களுடைய அந்தரங்க வாழ்க்கைன்னு ஒன்று உண்டு. எனக்கு அன்பான தேவச்சனமே, அது வெளியரங்கமான வாழ்க்கையை பார்த்து நம்ம யாரையும் கணிக்க கூடாது. தேவ தரிசனம் பெற்ற உன்னத தேவ தரிசன மனுஷர்கள் எப்படி இருப்பான்னா, அந்தரங்கத்தில் தேவனோடு உறவு கொண்டிருப்பார்கள். அவர்கள் தனிமைப்பட்டு இருப்பார்கள், உறவுகளை விட்டு பிரிந்து இருப்பார்கள், தேவ சமூக காத்திருப்பார்கள், அழுது புலம்புவார்கள். அப்படிப்பட்டவங்க தான் இந்த நெகேமியாவை ஆண்டவர் செலக்ட் பண்றாரு. கவனிங்க, நாங்கள் உமக்கு முன்பதாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம்னு அறிக்கை பண்றாரு. அப்படின்னா என்ன? நான் நடந்தேன்னு சொல்லல, நாங்கள்ன்றாரு. தன்னுடைய ஜனங்கள் எல்லாரையும் சேர்த்து, ஆண்டவரே நாங்கள் எல்லோரும் உமக்கு முன்பதாங்க நாங்கள் கெட்டவர்களாய் நடந்தோம், நீங்கள் என்ன பண்ணுங்க, எங்களை நியாயம் தீர்த்துறாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட மன்றாடுறாரு. ஏன் ஆண்டவர் மன்றாரு? இந்த உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும், எல்லா தலைவர்களும் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவதும் கர்த்தர் தான்.
இந்த உலகத்துல நடக்கிற எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் என்பதை மனுஷன் முதலாவது தேவனுக்கு பயந்து நடப்பான். 2வது ஜனங்களுக்கு பயப்படணும் இல்ல, ஜனங்களை நேசிப்பான். ஏன்? கடவுள் நியாயம் தீர்த்துருவாரோ, கடவுள் கேள்வி கேட்பார், அதிகாரிக்கு பயந்து நடப்பான். ஒரு தரிசன தலைவன் தன்னுடைய ஜனங்களை அதனால தான் உண்மையா நேசிப்பான், உண்மையா உதவி செய்தான், உண்மையா அவர்களுக்காக சுயநலம் இல்லாமல் சகிப்பு தன்மையை செத்தவனாய் இருப்பான், அவர்களுக்காக வாழ்வான். ஆமென், அல்லேலூயா. அப்படியே கூட இந்த நெகேமியா 10ஆம் வசனம் சொல்லுது, 1ஆம் அதிகாரம், தேவரீர் உமது மகா வல்லமையினாலும் உமது பலத்த கரத்தினால் மீட்டுக்கொண்டு உமது அடியாரும் உமது ஜனங்களும் இவர்கள் தானே அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் ஜனம் ஏன் ஜனம், உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய ஜனத்துக்கு வழி ஏன் வழியா ஆண்டவரே, அதை என் மேலே போடுறேன். அவர்கள் செய்த உம்முடைய ஜனம் செய்த பாவம் ஏன் பாவம் அவர்களுடைய பாவம் சொல்லி தன்னை சமநிலையாய் காண்பிப்பான். எப்படி? ஜனங்களையும் தன்னையும் சமநிலையா தேவனுக்கு முன்பதாக நிலைநிறுத்துவான். இதுதான் திறப்பிலே நிற்கிற அனுபவம். என் ஜனங்களுக்கு ஒரு அழிவுனா என்னை அழித்து போடுன்னு சொன்ன மோசே போல, என் ஜனங்கள் பேரை கிறுக்கணும்னா என் பேரை கிறுக்கி போடுங்க. இவர்களே உண்மையான தரிசன தலைவர்கள். உண்மையான தரிசன தலைவன் தன் உயிரை கூட பணயம் வைப்பான் இந்த ஜனத்துக்காக. உண்மையான தரிசன தலைவன் தனக்கென்று எதையும் சேர்த்து கொள்ளாமல் இந்த ஜனங்களுக்காகவே முற்றுமுடிய 100% எல்லாவற்றையும் இந்த ஜனங்களுக்காக கொடுப்பான். 3வது, இந்த ஜனங்களை உண்மையாய் சிநேகிப்பான். ஆமென், அல்லேலூயா. கவனிங்க, உமது பலத்த கருத்தினால் மீட்டுக்கொண்டு உமது அடியேன் உம்முடைய ஜனங்களும் இவர்கள் தானே. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பதாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியறலும் என்று பிரார்த்தித்தேன். நான் ராஜாவுக்கு பானபாத்திரக்காரனாக இருந்தேன். அந்த அரண்மனையில் இந்த நெகேமியா என்னவா இருந்தார்? பானபாத்திரக்காரனாக இருந்தார் அந்த ராஜாவுக்கு முன்னாடி. அந்த காரியத்தில் உண்மையும் உத்தமமாக கர்த்தருடைய அழைப்பு வரவரைக்கும் காத்திருந்தார் அந்த தரிசன தலைவன். அந்த அழைப்பு வரும்போது தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணுறார். என்னன்னு? ஆண்டவரே, என் அலங்கம் இடிக்கப்பட்ட என் எருசலேமின் ஜனங்களை அலங்கத்தனை கட்டணும், என் ஜனங்களை காப்பாற்றணும்னு நினைச்ச மாத்திரத்தில் ஆண்டவருடைய கரம் அவன் மேல வந்து அமர்ந்தது. அந்த அதிகாரியின் கண்களை கிருபை, தயவு, இரக்கம் உண்டாச்சு. ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் அவரை தரிசன தலைவனாக உயர்த்துகிறார். 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுகிறது, அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிஷான் மாதத்திலே திராட்சரசம் ராஜாவுக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். நான் அதை எடுத்து அவருக்கு கொடுக்கிறார். பானபாத்திரன்காரன் இல்லையா? அதை எடுத்து கொடுக்கும்போது நான் முன் ஒருபோதும் அவன் சமூகத்தில் துக்கமாக இது வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கிறான். ஏன்? தம்முடைய ஜனங்களை குறித்து அங்கலாய்ப்போ வேதனையோ கரிசனையோ என்ன ஒரு பயமோ இல்லாத இருந்துச்சு. ஏன்னா உண்மையாக இந்த ஜனங்களுக்காக ஜெபித்து பாரப்பட்டு காத்து கொண்டு இருந்தார். ஆனால் இப்போது கேட்ட செய்தி, அவன் துக்கமாய் இருந்தான்னு சொல்லுது. அவர் சமூகத்துல துக்கமாய் இருக்கிறாரு, துக்க முகத்தோட காணப்படுறார் இந்த நெகேமியா. அப்போ ஒரு தரிசன தலைவன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஜனங்களை அங்கலாய்ப்பை கேட்டு துக்க முகத்தோடு துக்கித்து அழுது புலம்பி உபவாசம் எடுத்து தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். ஏன்னா தேவனுடைய சமூகத்துல காத்திருக்கணும். தேவன் தான் ஜீவனை கொடுக்கிறவன், ஜீவனை எடுக்கிறவரும். அப்போ இந்த ஜனங்களுக்கு ஒரு அழிவு வருதுன்னா துக்க முகத்தோடு தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து அழுது புலம்புகிற ஒரு தரிசன நல்ல தலைவன் இந்த தேசத்துல இந்த ஜனங்களுக்கு கர்த்தர் உண்டாக்கணும்னு சொல்லி நாமளும் ஜெபிக்கணும். அன்றைக்கு நெகேமியா ஜெபித்தது போல நாம என்ன பண்ணணும்? திறப்பில் நிற்கிற அன்புடத்தோடு நல்ல தலைவர்களாய், தரிசன தலைவர்களாய், கர்த்தருக்காக ஒப்புவிக்கப்பட்ட தலைவர்களாய் முன்னாடி வரணும். ஆமென், அல்லேலூயா. எதையும் என் ஜனங்களுக்காக இழப்பென்ற வைராக்கியம், விசுவாசம், வல்லமையுள்ள தலைவர்களை கர்த்தர் இன்றைக்கும் எழுப்ப போதுமானவராக இருக்கிறார். அப்பேற்பட்ட நல்ல தலைவர்களை சினிமா, அரசியல், ஆன்மீகம், அறிவியல், விளையாட்டு, தொழில்நுட்பம், கல்வி தாண்டி இதன் நிமித்தம் வருகிற தலைவர்களாய் அல்ல, இந்த ஜனங்களை ஆளுகிற உண்மையான தலைவர்களை, ஜனங்களுடைய அன்பாய் நேசிக்கிற தலைவர், ஜனங்களுக்கு உண்மையாய் சுயநலம் இல்லாமல் பரநலமே உதவி செய்கிற தலைவர்களை, இந்த ஜனங்களுடைய உயிர் என் உயிர் என்று அவர்களுக்காக தன்னை அர்ப்பணிக்கிற சுயநலம் இல்லாத நல்ல தலைவர்களை கர்த்தர் எழுப்பி தரும்படி நம்ம ஜெபிக்கணும். அப்ப அவங்க எப்படி இருப்பாங்க? துக்க முகத்தோடு இருப்பாங்க. 3வது, ராஜாவை நோக்கி, ராஜா என்றென்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்னியால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எட்டு என்றான். அந்த பாரத்தை அப்படியே யார்கிட்ட? அந்த ராஜா கிட்ட சொல்லும் போது, ஆண்டவரே, அடுத்து அந்த ராஜா பார்த்து, ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைக்கும்னா, ஒரு இரக்கம் பாராட்டினீங்கன்னா, அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தேசத்தில் நல்ல தரிசன தலைவன் உருவாகும் போது இடம் தேவைப்படும்,
பண தேவை தேவைப்படும், பொருள் தேவை தேவைப்படும், ஆத்தும தேவை தேவைப்படும். இந்த 4 காரியத்துல நான் அடிக்கடி ஜெபிப்பது உண்டு. பெரிய தரிசனம் நான் என்ன பண்ண போறேன் ஆண்டவரே, நீங்க ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. கர்த்தருடைய சமூகத்துல உண்மையாய், நேர்மையா இருங்க. பக்தியோடு கூடிய, வைராக்கியத்தோடு கூடிய உண்மையான பக்தியா இருங்க. தாழ்மையோடு, எளிமையோடு உண்மையாய் காத்திருங்க. கர்த்தர் வைத்த தரிசனத்துல, திட்டத்துல, இப்ப வைக்கிற வேலையில உண்மையா இருங்க. வீட்டுல உண்மையா இருங்க. தரிசனத்துல உண்மையா இருங்க. ஊழியத்துல உண்மையா இருங்க. ஏன் நான் சொல்றேன் கேளுங்களேன். இதுவரைக்கும் என் மனைவி பிள்ளைகளுக்கு உணவு கொடுத்துருக்கிறேன், உடைய கொடுத்துருக்கிறேன். எனக்குன்னு ஒரு வீடு வேணும்னு நான் இது வரைக்கும் ஜெபிச்சதும் இல்லை. எனக்கு நான் வீடு கட்ட போறேன், எனக்கு வீடு வேணும்னு நான் நினைச்சதே இல்லை. அதற்கு என் குடும்பமும் சாட்சி, என் தரிசனம் சாட்சி, என் ஊழியம் சாட்சி. எனக்கு அன்பான தேவச்சனமே, அதனால நான் என்ன மிகையா சொல்லலை. அதை எப்படி சொல்றேன்னா, அந்த பாரம் எனக்கு வந்ததே இல்லை. நான் என் சகோதரர்கிட்டயே நான் இதை சொல்லிக்கிறேன். எனக்கு என்னமோ தெரியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகமே உன் வீடு, ஜெபமே உன்னுடைய ஆடை, இந்த வேத வசனமே உன் உணவு. அப்போ என் பிள்ளைகளையும் நாளைக்கு என்ன பண்ணோம், ஆண்டவருக்கு சித்தமானால் ஆமென் அல்லேலூயா, அவர்களை வேத வசனத்தின் உணவை முதல்ல போஷிக்கணும். ஜெபம் என்ற ஆடையை அவங்களுக்கு அணிவிக்கணும். இந்த உலகமே நம்ம சொந்தம் தாண்டா. நம்ம வீட்டு இருந்தா வீட்டில் இருக்கிறவங்க தான் சொந்தம். அந்த பரந்த நோக்கம், அந்த பரந்த தரிசனம், அந்த பரந்த பரம அழைப்பு, தரிசனம், இந்த உலகத்துக்கு உள்ள இருந்து மூச்சு அடைச்சி நெருக்கப்படுற இந்த ஜனங்களின் வியாக்குலத்தை பார்க்கறவனா இல்ல. ஆமென் அல்லேலூயா. இந்த ஜனங்களுக்காக அங்கலாய்க்கிற, இந்த ஜனங்களுக்காக வாழவும் சாகவும் ஒப்பு கொடுக்கிற, இந்த உலகத்துக்கு வெளியே போயிட்டு உலகத்தை பார்க்கிற தொலைநோக்கு பார்வை கொண்ட தரிசன பாரம் இந்த ஜனங்களை குறித்து ஒருவனுக்குள்ள உண்டானால் அவனே நீங்கள் எதிர்பார்க்கிற உன்னத தேவ திட்டத்தை இந்த பூமியில நிறைவேற்றுகிற, ஜனங்களை உண்மையாய் நேசிக்கிற ஆள தகுதியான உன்னத தரிசன தலைவன். ஆமென் அல்லேலூயா. இப்போ என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். பாருங்க, அப்போ இவங்களை அனுப்பலாம், அவங்கள அனுப்பலாம், இவங்க சரியா இருப்பாங்கன்னு நம்ப மாட்டான் ஒரு உண்மையான தரிசன தலைவன். என்னை அனுப்பும். ஏன்னா உதாரணம், முன்மாதிரி, ரோல் மாடல், எக்ஸாம்பிள் யாருன்னா தரிசன தலைவன். இப்போ என் குடும்பத்துல ஆண்டவர் இதை தகுதி நிமித்தம் எனக்கு கொடுக்கல. ஆமென். குப்பையும் அற்புமா நினைக்கிறேன். என் படிப்பை, என் வேலையை, வீட்டில் குடும்ப தரிசனத்தை, ஊழியத்தை எல்லாவற்றையும் என் ஆண்டவருக்கு முன்னாடி. ஏன்னா ஆண்டவர் பெரியவருங்க. அவர் இல்லைன்னா இவைகள் யாவுமே இல்லை. இவைகள் எல்லாம் காலக்கிழவும். என் இயேசு ராஜாவை என் தலைக்கு மேலாகவும் வைத்து சொல்லுகிறேன். அவருடைய நாம மாத்திரம் உயர்ந்திருக்கட்டும், மகிமைப்படட்டும், மேன்மை அடையட்டும். என்னை அனுப்புங்க ஆண்டவரே. நான் என் குடும்பத்துக்காக செத்தா நல்லா இருக்கும். என் ஜனங்களுக்காக செத்து போனா நல்லா இருக்கும். நான் என் ஜனங்களுக்கு உதவி செய்தா முன்னாடி நான் முதல்ல செஞ்சா நல்லா இருக்கும். எல்லாவற்றையும் நான் ஃபர்ஸ்ட் செய்யணும். அது வாழ்ந்தாலும் சரி, அன்பு செய்தாலும், உதவி செய்தாலும், வாழ்ந்தாலும் சரி, சத்தாலும் சரி, அது நானா இருக்கணும்னு நினைக்கிறோம். பார்த்தீங்களா? அந்த இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பானால் நீயே உண்மையான தரிசன தலைவன். என்னை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்றாரு. என்ன அனுப்புங்க, நான் போறேன். அங்க என்ன நடந்தாலும் சரி, நடக்கலனாலும் சரி, எனக்கு என்ன ஆனாலும் சரி, என்னை அனுப்புங்கன்னு சொல்ற அந்த தைரியத்தோடு நீ முன்னாடி வருவீங்கன்னா, வாலிப தம்பி தங்கச்சி பார்க்கிற யாவரும் நீங்க தான் உண்மையான தரிசன தலைவர்கள். ஆமென். ஆமா. இப்போ தரிசனத்தை நாங்க இப்படி சொன்னேன்ல, இப்போ குடும்பத்துல தாய் தகப்பனுக்கு உண்மையா இருக்கிறல்ல, அதுவே பெரிய தரிசன தலைவன். குடும்ப மனைவிக்கு உண்மையா இருக்கிற, அதுவே தரிசன தலைவன். வேலையில உண்மையா இருக்குல்ல, அதுவே நீ தரிசன தலைவனுக்கு அடையாளம். இது எல்லாவற்றையும் தாண்டி மற்றவர்களுக்கு எதனா செய்யணும்னு சொல்றல்ல, அது ஒரு தரிசன தலைவனுக்கு அடையாளம். ஆமென். ஊழியத்துக்கு கூட சேர்ந்து கர்த்தருக்கு பிரியமாகவும், இந்த ஜனங்களுக்கு பிரியமாகவும், ஆமென், உண்மையுள்ள அர்த்தமுள்ள நிரந்தர வாழ்க்கை நான் வாழணும்னு சொல்லி, ஆமென் அல்லேலூயா, ஒரு என்ன சொல்றது, ஒரு உண்மையுள்ள அர்த்தமுள்ள நிரந்தர வாழ்க்கை வாழணும்னா மற்றவங்களை நேசிக்கணும், மற்றவங்களுக்கு உதவி செய்யணும், மற்றவங்களுக்காக வாழணும்னு நினைக்கிற தரிசன பாரமும் திட்டமும் கவலையும் உன்னை உந்தி தள்ளிச்சுன்னா, உன்னை அழுத்துச்சுன்னா, உன்னை ஃபோர்ஸ் பண்ணிச்சுன்னா, அதுக்கு விரோதமா அநேக பிரச்சனைகள், உலக மாம்சம் பிசாசினால், உலகத்தில் இருக்கிற தலைவர்களால, ஆமென் அல்லேலூயா, உலகத்தில் இருக்கிற அதிகாரிகளால, ஆமென், உலகத்தில் இருக்கிற காவலாளர்களால, இந்த உலகத்தில் இருக்கிற உலக மாம்சம் பிசாசின் கிரியைகளினால, ஆவி மண்டல போராட்டத்தினால, ஜனங்களால் வருகிற எதிர்வினை, ஜனங்கள் அசுத்த மனுஷர்களால் வருகிற பிரச்சனைகளால, குடும்பத்துல தரிசனத்தை புரிந்து கொள்ளாத மனுஷர்கள் இருப்பாங்க. ஆமென் அல்லேலூயா. குடும்பத்துல அநேகர் உன் தரிசனத்துக்கு தடையா இருப்பாங்க, எதிர்த்து நிற்பாங்க, போர் அடிப்பாங்க, உன்னை குறை சொல்லுவாங்க, பெருமை பாராட்டி உன்னை அலைக்கழிப்பாங்க. ஆமென். கசப்போடு, வைராக்கியத்தோடு, பெருமையோடு, கசப்போடு வேஷம் தரிப்பாங்க, பின்னாடி பேசுவாங்க. அதை பத்தி கவலையே படாத, கடிவாளம் கட்டின குதிரனாய் தரிசன தேவ மனுஷன் நெகேமியா போல ஓட ஆயத்தமாயிட்டு, கர்த்தாவே என்னை இந்த ஜனங்களுக்காக பயன்படுத்தும், நான் இவர்களுக்கு
இவர்களுக்காக புரோஞ்சன பண்ணுவேன், நான் இவர்களுக்காக வாழ்வேன், இவர்களுக்காக சாக தயாராக இருக்கிறேன், எனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர்களுக்காக கொடுக்க நான் முன் வருகிறேன், நான் சுயநமில்லாத தலைவன் நான் வாழ்வேன்னு சொன்னேன்னா, அப்படிப்பட்ட உன்னத தலைவனை கர்த்தரே நியமிக்கிறார். இந்த ஜனங்கள் அல்ல. அப்படிப்பட்டவர்கள் நம்மை ஆள நம்ம கொடுப்போம். அப்படிப்பட்டவர்கள் குடும்பத்திலிருந்து, தரிசனத்திலிருந்து, ஊழியத்திலிருந்து வெளியே வரணும் எனக்கு அன்பான தேவஜனமே. ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை நடத்த தெரியாதவன் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்ண முடியாதா? கட்ட முடியாது இல்லையா? அப்போ ஒரு குடும்பத்தை முதலாவது அவன் நடத்துகிற சாட்சி குடும்பத்தில் உண்டாக்கி இருக்கணும், தரிசனத்தில் சொந்த பந்தங்களில் உண்டாக்கி இருக்கணும், ஊழியத்தில் உண்டாகணும். அப்படி வேண்டிக்கோங்க, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இப்போ பாருங்க 8வது வசனம் 2வது அதிகாரம். தேவாலயத்துக்கு இருக்கிற அரணின் கதவு வேலைக்கும் நகர அலங்கத்தின் வேலைக்கும் நான் தங்க போகிற வீட்டின் வேலைக்கும் வேண்டிய எல்லாத்தையும் கொடுக்கணும். இதுதான் பொருள் தேவை. இப்போ இடம் கேட்டாச்சு, இடம் தரிசனத்துக்கு இடம் செலக்ட் பண்ணியாச்சு. ஆமென், அல்லேலூயா. தரிசனத்துக்கு என்ன செலக்ட் பண்ணியாச்சு? இடம் செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ ஊழியம் பண்ற என்ன ஊழியம் பண்றேன்னு கேட்டால் என்ன சொல்லுவேன்? பாரத்தோடு ஊழியம் பண்ணணும், தரிசனத்தோடு ஊழியம் பண்ணணும். தரிசனம் இல்லாதவங்க கூடலாம் போய் தரிசனத்தை வச்சுக்கிட்டீங்கன்னா அவனுடைய தரிசனத்தை நிறைவேற்றினான் ஒழிய உன்னுடைய தரிசனத்துக்கு அவன் ஒருபோதும் ஆதரவாக இருக்க மாட்டான். அதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஆமென், அல்லேலூயா. அந்த பாரத்தோடு நம்ம இணைக்கக்கூடாது. சாதாரணமாக இருக்குது, தரிசனமே இல்லை, நானும் ஊழியம் பண்ணுறேன்னா நீங்கள் எங்கே வேணாலும் ஊழியம் போய் தப்பே கிடையாது. ஆனால் தரிசன பாரமும் ஊழிய அழைப்பும் இருக்கான்னு கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்து கேளு. உன்னால் முடியும், நீ தரிசன தலைவன் தான் அப்படின்னு சொன்னால் இன்னொரு தலைவன்கிட்ட நீ ஏன் இணையணும்? நீயே தலைவன் ஆயிடுச்சே. நீ உனக்கு பிற்பாடு வருகிற ஜனங்களுக்கு உண்மையான தலைவனாய் மாறும்படி கர்த்தர் எடுத்து ஒப்புக்கொடு. அது அப்போ என்ன தேவைப்படும்? கவனி, அப்போ என்ன தேவைப்படும்? இடம் தேவைப்படும். பெரிய தரிசனம் இல்லையா? உன்னால் மாத்திரம்தான் முடியும்னு சொன்னீங்கன்னா நீ கர்த்தரிடத்திலிருந்து வந்த தரிசன அழைப்பை பெற்றவன் அல்ல. நீ மேட்டிமை சுய காரியங்களுக்கு சுயத்தை பேசுகிறவன். ஆனால் கர்த்தருடைய அழைப்பை பெற்றவன் எல்லாருடைய தாழ்மையும் இறங்கி போறான்னு என்ன அர்த்தம்? குடும்பத்தில் பெரியவனாக இருக்கலாம், இறங்கி போறான்னு என்ன அர்த்தம்? உன்னை ஏற்றி அவனுக்கு ஈக்குவலாக கொண்டு வர போறான்னு அர்த்தம். இறங்கி போறதால நீ கெட்டு போக மாட்டேன். ஆமென், அல்லேலூயா. ஆமென். குடும்பமா இருக்கட்டும், தரிசனமா இருக்கட்டும், ஊழியமா இருக்கட்டும், அப்போ இறங்கி போறோம் தாழ்மையோடு, இரக்கத்தோடு, அன்போடு, சாந்தத்தோடு, இணக்கத்தோடு, ஆமென் ஆமென், சகிப்பு தன்மையோடு, ஆமென். ஒரு குடும்பத்தையோ தரிசனத்தையோ ஊழியத்தையோ எல்லோரோடும் சேர்ந்து கட்டி இணைத்து கொண்டு வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நிறைவேற்றி முடிப்பவன் தான் தன் உயிரையும் ஆமென் துச்சமாக நினைக்கிற தரிசன தலைவன். அப்படிதான் கூட பாருங்க, எனக்கும் என் வேலை ஆட்களுக்கு என்ன வேணும்? இடம் வேணும், பணம் வேணும், பொருள் வேணும், எல்லாத்தையும் தாங்கன்னு சொல்லும் போது இந்த உலகத்தில் உள்ள பெரிய ராஜாக்களால காரிய சித்தி உண்டாக்க கர்த்தர் செய்வார். ஆமென். நான் பணம் வச்சுக்கிறேன் அதனால தரிசனம் நிறைவேற்றேன். நெவரட்டால் நீ நல்ல ஜுவல் போட்டுன்னு இருக்கலாம், நீ ஜுவல் கொண்டு வந்திருக்கலாம், அதனாலலாம் தரிசன தலைவி நீ ஆக முடியாது, நீ தரிசன தலைவன் ஆக முடியாது. அதே போல் தரிசன தலைவனாக இருக்கிற கணவனை டைவர்ட் பண்ணுற எந்த தலைவியும் எந்த குடும்பத்தில் இருக்கிற காரியங்களுக்கும் இசைந்து போகிற கணவன் ஒருபோதும் அவன் தரிசன தலைவனாய் மாறவே முடியாது. ஆமென். குடும்பத்தில் இருக்கிற தலைவிக்கு சில காரியங்களுக்கு செவி கொடுக்கணும் ஞானமாக. ஏன்னா புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளாக இருந்தால் அவளே அந்த தரிசன வீட்டை இடிச்சு போட்டுருவா. குணஸ்தாலியான ஸ்திரீயை கண்டடைகிறோம் யாருன்னு கேட்குது வேத வசனம். அப்போ புத்தி இல்லாத அறிவில்லாத ஸ்திரீகள் சில நேரம் குடும்பத்தை கெடுக்காதபடிக்கு தரிசனத்தை சிதைக்காதபடிக்கு எச்சரிக்கையா இருக்கணும். ஏன்னா அவர்கள் என்னது என்ன சொல்கிறது, பண்டிகைகளுக்கு முன்னாடி முத்துக்களை போடக்கூடாது. அது என்ன பண்ணிடும்? பீறி போட்டுரும். அப்புறம் முத்துக்கள் போன்ற தரிசனத்தை ஆண்டவர் வார்த்தையால் வல்லமையால் கொடுத்த அந்த தரிசனத்தை, திட்டத்தை, நோக்கத்தை பன்றிகளுக்கு முன்னால் போகக்கூடாது. அவங்களுடைய சிந்தனை தீட்டாக இருக்கும், அவங்கள எண்ணங்கள் பெருமையாக, பொறாமையாக, கசப்பாக, வைராக்கியமாக இருக்கும். கம்பேரிசனில் இருக்கும். அதை விட்டுருங்க. அந்த சுவத்தை இடித்து தள்ளிட்டு வெளியே வாங்க. கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தை, திட்டத்தில் இவன் உண்மையாக இருக்கிறானா அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பாருங்க. இல்லை அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இல்லையா நீ தரிசன தலைவனாய் மாறு. அதை தான் நான் சொல்கிறேன். ஒரு நல்ல தரிசன தலைவன் தரிசன தலைவர்களை உண்டாக்குவான், சீஷர்களை அல்ல. ஆமென், அல்லேலூயா. நல்ல தரிசன தலைவன் அவர்களை ஃபாலோ பண்ணுறவங்களை உருவாக்குவான், சீஷர்களை உருவாக்குவான். எப்படின்னா என்னை போல நீங்களும் செய்வீங்க, என்னிலும் அதிகமாக செய்வீங்க. ஏசாமி அதை தான் சொல்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போலும் செய்வான், அதிசயங்களை என்னிலும் அதிகமான செய்வான். ஆமென், அல்லேலூயா. ஜஸ்ட் ஃபாலோவராக மட்டும் இருக்க மாட்டான், ஒரு லீடராக உண்டாக்குவான்.
ஜஸ்ட் பிலீவரா உண்டாக்க மாட்டான், ஃபாலோவரா உண்டாக்கும். ஃபாலோவரா மட்டும் வச்சிருக்க மாட்டான். ஆமென் அல்லேலூயா. ஒரு நல்ல லீடர்ஷிப் குவாலிட்டில சீஷர்களை உண்டாக்குன இயேசு கிறிஸ்துவ போல நீங்க பூமியில போங்க. இப்போ நீங்க ஸ்திரமானவங்களா மாறுங்க. நீங்களும் இந்த ஊழியத்தை செய்யுங்க. நீங்க இந்த தரிசனத்தை செய்யுங்க. நீங்க அநேகருக்கு உதவி செய்யுங்க. நீங்க அநேகருக்காக உயிர் வாழுங்க. அநேகருக்காக உயிர் கொடுக்க தயங்காதீங்கன்னு சொன்ன இயேசு கிறிஸ்துவே ஒரு ட்ரூ ரோல் மாடல். ஆமென். இப்போ தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் இருந்தபடியால் ராஜாவைகளை எனக்கு கட்டளையிட்டார். இப்போ ராஜா கட்டளையிட்டார்னு சொல்லலை. தேவனுடைய தயவுள்ள கரம் எங்கள் அம்மா கருவிலிருந்தே தரிசன தலைமை அழைச்சது உண்மைன்னா, அந்த அந்த தேவனுடைய கரம் என் மேலே இறங்குதுனால அந்த தேவ மனுஷனுக்கு இறுக்கம் பாராட்டினார் சொல்கிறாரு. அடுத்த 10வது வசனம். இதை ஓரோனியனான சன்பலாத்தும் அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும் கேட்டபோது இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க பாருங்களேன். தீமையை செஞ்சா ஒருத்தவங்க எதிர்த்து வரலாம். ஏன்டா இதுக்கு கெட்டது செய்கிற அப்படின்னு சொல்லி எதிர்த்து வந்தான்னா அவன் நல்லவன். ஆனால் இவன் தரிசன தலைவன் நன்மை செய்ய போகிறான். நன்மையை செய்யாத அப்படின்னு சொல்லி எழும்பி வருவார்கள் சொந்த பந்தனில், உற்றா உறவினர்களில். அவன் எச்சரிக்கையாக இருக்கணும். அது அவர்கள் கிடையாது, அவர்களை ஏவி நடத்துகிற பிசாசின் கிரியைகள். அவர்கள் வஞ்சிக்கப்பட்ட மனிதர்கள். அவர்களுக்கு நல்ல உற்று பார்த்தீங்கன்னா தெரியும், அவங்களுக்குள்ள பெருமை இருக்கும், மேட்டிமை இருக்கும், கசப்பு இருக்கும், வைராக்கியம் இருக்கும், பொறாமை இருக்கும், வேஷம் தரிக்கிறது இருக்கும், பின்னாடி பேசுகிற காரியங்கள் நிறைய நடக்குதா. எச்சரிக்கையாக இருந்து இப்படிப்பட்ட மனுஷர்களை கடிந்து கொள்ளுங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென் அல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமான அவங்க தரிசனத்தை இணைப்பார். இல்லைன்னா அவங்க தரிசனத்தை செய்து முடிக்க முடியாது. ஏன்னா அவங்க ஆரம்ப ஸ்டேஜே இன்னும் வரல. என்னுடைய ஆண்டவரை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி 18 வயசுலேயே நான் தரிசனத்தை பெற்றுக்கொண்டேன். அதுக்கப்புறம் தான் இந்த தரிசன பாரத்தை யார் கொடுத்தான்னு தேடும் தான் இயேசு சாமி உண்மையான தரிசனத்தை கொடுத்தாருன்னு நான் உணர்ந்துக்கிட்டேன். மெய்யான தெய்வமும் இயேசு தான். அவரால் தான் இந்த உலகத்தில் தரிசனங்கள் நிறைவேறுதுன்னு உணர்ந்த பிற்பாடு தான் என் உலக மார்க்கமாக இருந்த தரிசனத்தில் நான் டீச்சர், சினிமா, அரசியல், ஆன்மீக, அறிவியல், விளையாட்டுன்னு எப்படியோ போயிடணும்னு நினச்சேன். ஆனால் உன்னத தேவ மகிமைக்கென்றும் தேவ மனுஷர்களுக்கென்று இந்த உலகத்தில் கஷ்டப்படுற ஜனங்களுக்காக உன்னத தரிசனத்தை பாரத்தை கொடுத்தது ஆண்டவர் தான். அந்த தரிசனத்தை பின்பற்றி வந்த நாட்கள் இன்றைக்கு வரைக்கும் பாடுகள் தான், உபத்திரவு தான், வெட்கம், அவமானம், நிந்தனை, கண்ணீர் தான், பரியாசம் தான், கேலி கிண்டல் தான். வேலையில், வீட்டில், குடும்பத்தில், தரிசனத்தில், ஊழியத்தில் உதாசீனம் தான், எட்டி உடைக்கிறது தான், அவமானப்படுத்துறது தான், பின்னாடி பேசுறது தான், பெருமை தான், பொறாமை தான், கசப்பு தான், வைராக்கியம் தான், மேட்டிமை காரியங்கள் தான் என்னை மேற்கொள்ள வரும். ஆனாலும் கர்த்தர்கிட்ட நான் தாழ்மையாக இருக்கிறபடினால இன்னும் ஜீவனோடு வைத்து கர்த்தர் இந்த தரிசனத்தை தொடர்ந்து நடத்த கிருபையும் பலத்த ஞானத்தை தந்திருக்கிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. பாருங்களேன், அப்போ தீமை செய்து நிமித்தம் ஒருத்தன் எதிர்த்து வரல, நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் என்பது அவர்களுக்கு மிகவும் வியசனமாக இருந்துச்சான். நல்லது செய்ய வரான், அவனை பார்த்து என்ன பண்ணுறாங்க எல்லாம். இந்த 2வது அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, வியசனமாச்சு, ஐயோ நல்லது செய்யக்கூடாது. அப்போ பூமியும் அதன் கிரியைகள் எல்லாம் சதா எப்படி இருக்குதான், தீமையாகவே இருக்குது. பூமியின் குடிகளும் ஏகமாய் கெட்டு போயிடுச்சு. இன்னைக்கு கடைசி காலம். ஆமென். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. ஆண்டவர் அன்னைக்கு சொன்னது போல இன்னைக்கு விபச்சாரம், விக்கிரக ஆராதனை, பொருளாசை, பண ஆசை, பேரு, பகை, புகழ், அழகு, அந்தஸ்துல, பெருமையில, மேட்டிமையில, கசப்புல உழன்று கொண்டிருக்கிற ஜனமே. இதன் நடுவில் ஒரு தரிசன தலைவன் எப்படிப்பட்டவனா இருப்பான்? அவன் நன்மை செய்ய விசாரிக்க வருவான். நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான், வந்து நின்னான்னு சொன்னான் அந்த நெகியம் போல. அவன் தான் அல்லேலூயா உண்மையான தரிசன தலைவன். அடுத்து நான் சொல்லி முடிச்சிடுறேன். நான் சில மனுஷரை கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து, அப்படின்னா என்ன? அப்போ தரிசனம் செய்ய புறப்பட்டுட்டான். தரிசனம் எழும்ப ஆரம்பிச்சிச்சுன்னா தரிசனம்க்கு இதே பாரத்தோட, இதே அன்போட, இதே நோக்கத்தோட, இதே சுயமனலமற்ற பரநலத்தோட வருகிறவர்கள் இருப்பாங்க. அவங்க எல்லோரோடும் கை கோர்த்து இடம், பணம், பொருள், ஆத்ம தேவையை சுதந்திரிக்க, அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க, அது குடும்பமா இருக்கலாம், சொந்த பந்தமா இருக்கலாம், நண்பனா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம். அவர்களில் இந்த உலகத்தில் இருக்கிற புறஜாதியானா கூட இருக்கலாம். அவர்கள் நிமித்தம் கர்த்தர் ஏதோ ஒரு ஒத்தாசையை கொடுத்து உன் தரிசனத்தை விசாலப்படுத்துவார். அதனால நாம சகிப்பு தன்மையோட எல்லாரையும் நேசித்து எல்லோருக்கும் உதவி செய்து எல்லோருக்கும் வாழணும்னு ஆசைப்படுற நாம முதலாவது தேவ சமூகத்தில் தங்களை தாழ்த்தி காத்திருக்கும் போது கர்த்தர் இந்த நல்ல வேலைக்கு, இப்படிப்பட்ட நல்ல தரிசனத்துக்கு அநேகரை எழுப்பி கொடுப்பார். ஆமென். என் தேவன் என் மனதில் வைத்ததை நான் ஒருவருக்கும் அறிவிக்கவில்லை. பாருங்க, கூட்டிக் கொண்டு ராத்திரியில் எழுந்து அந்த தேசத்துக்கு நேராக போய் சோதனை செய்கிறான். இடத்துக்கு போய் ஆச்சு. ஆமென். பண தேவை, பொருள் தேவை சந்திச்சாச்சு. இப்போ ஆத்துமாக்களையும் கூட்டிக்கிட்டு போகிறான். அப்போ தரிசனம் நிறைவேறதுக்கு இதெல்லாம் அடிப்படை மூல காரணங்கள். 13வது வசனம், நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு, பள்ளத்தாக்கு வாசல்னா தரிசனத்தோடு, தரிசன நோக்கத்தோடு நீ போகும்போது முட்கள் இருக்கும். அந்த பாதையில் நிறைய நெரிஞ்சல் முள்ளா இருப்பாங்க. சில பேர்
பேர் கசப்போடு இருப்பாங்க. சில மரண பள்ளத்தாக்கின் குழியை வெட்டி வச்சிருப்பாங்க. அந்த குழியில விழுந்து இவன் செத்துற மாட்டானா நினைப்பாங்க. ஆனா நீ சாக மாட்ட. ஏன்னா கர்த்தர் உன்னை தரிசன தலைவனா செலக்ட் பண்ணியிருக்கிறார். கவனிங்க, ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியா புறப்பட்டு வலு சர்ப்பம் வரும், குப்பை மேடு வரும். ஆமென். இடிந்து போன அலங்குகள், அக்னியால் சுட்டெரிக்கப்பட்ட காரியங்கள், அக்னியையும் தண்ணீரையும் கடந்து போக கர்த்தர் பண்ணுவார் இந்த தரிசன பள்ளத்தாக்கில். ஆமேன். பிரச்சனைகள் வரும். மரண இருளின் பள்ளத்தாக்க கடந்து போன ராஜாவாய் அபிஷேகம் பண்ணப்பட்ட தாவீதை போல கர்த்தர் தரிசன தலைவர்களை ஆமேன் அந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்து பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர், உம்முடைய கோலும் தடியும் தேட்டுகிறது போல தரிசன தலைவர்கள் கொண்டு இடம், பணம், பொருள், ஆத்தும் தேவையை சந்தித்து கர்த்தர் இந்த பூமியில தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கும் உங்களை விட்டு விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். 17வது வசனம் சொல்லுது, நாம் இனி நிந்தனைக்குள்ளாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த ஜனங்கள் மேல இந்த நிந்தனையை, அவமானத்தை, கண்ணீரை, மூச்சு அடைச்சி போன என் ஏக்கப்பட்டு செத்து போன என் ஜனங்களுடைய கவலையை, ஏக்கத்தை விசாரிக்கிற நல்ல தலைவன் இந்த உலகத்துல வரணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த உலக நெருக்கம், உலக கவலை, லௌகீக துக்கம், உலக மாய்மாலம், சினிமாவில், அரசியல், ஆன்மீகத்தில், அறிவியலில் காணப்படுகிற ஆண்டவரே இந்த தெளிவில்லாத நிலையில் சிக்கி தவித்து மூச்சு அடைச்சி செச்சு போகிற எல்லா என் ஜனங்கள், அறிவில்லாமல் சங்கரமாகிற என் ஜனங்களுக்கு நல்ல தலைவர்களை தரணும்னு சொல்லி ஜெபிக்கணும். ஆமேன். இனி நிந்தனுக்குள்ளாதபடி எருசலேமின் அந்த நிந்தனையை போக்க வந்து நிற்கிறான் பாருங்க. ஆமேன். அல்லேலூயா. அந்த இடத்துல வந்து அவர்களில் ஒருவனா வந்து நின்று வாருங்கள், இந்த அலங்கத்தை இடிந்து போன என் ஆத்மாவை, இடிந்து போன உதவியற்று கிடக்கிற இந்த இடத்தை, பணத்தை, பொருள், ஆத்ம தேவையை நான் சந்திப்பேன், அவர்கள் நடத்துவேன்னு சொல்லி நிற்கிறவன் உண்மையான தரிசன தலைவன். என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், நீ நல்லது செய்ய புறப்பட்டினா தேவனுடைய கரம் நெகேமியாவை போல ஊமையிலும் நன்மையா இருக்கும். ஆமென். அவர்களுக்கு அறிவித்தேன், அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்காக தங்கள் கைகளை தினப்படுத்துகிறார். நீ செய்கிற வேலை நல்ல வேலைன்னு கர்த்தரே அந்த தரிசனத்தை கொடுத்திருப்பானால், கர்த்தருடைய பிரசன்ன மகிமை உன் மேல இருக்குமானால், கர்த்தருடைய கரம் உன் மேல இருக்கணும்னா, ஆவிக்குரிய கனிகளால, வரங்களால் அலங்கரிக்கப்பட்ட உண்மையான உத்தமம் உள்ள ஊழியக்காரனா, ரோல் மாடலா நீ வாழ்ந்தினா, உன்னை கொண்டு வைத்திருக்கிற தரிசன திட்டத்துக்கு, இந்த நல்ல வேலைக்கு நாங்களும் கைகளை கொடுக்கிறோம்னு சொல்லி அநேகர் எழுப்பி தருகிற கர்த்தர் உன்னோடு இருந்து அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்குமலும் உன்னை விட்டு விலக மாட்டார், உன்னை கைவிடவே மாட்டார். அப்போ பாருங்க அடுத்த வசனம், உடனே இந்த நல்ல வேலைக்கு ஒரு கூட்டம் சேருதா, இப்போ ஒரு கூட்டம் அகேன்ஸ்டா மாறும். எப்படின்னு பாருங்க, ஓரோனியனான சன்பல்லாத்தோம், அம்மோனியனான தொபியா என்னும் ஊழியக்காரனும், அரேபியனான கேசியமும் இது கேட்டபோது எங்களை பரியாசம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் எங்கே செய்ய போகிறாங்க, இவெல்லாம் சர்ச்சு நடத்த போகிறானா, இவங்க வீட்டில் சர்ச்சு நடத்தின்னு இருக்கிறாங்கன்னு பரியாசம் வரும். இவெல்லாம் ஊழிய அழைப்பு இருக்கா, இவன் சபை நடத்த போகிறானா அப்படின்னு சொல்லி கேலி கிண்டல் வரும். ஆமேன். அநேகரால் வரும். அது யாரா வேணா இருந்துட்டு போட்டோம். ஆனால் அது அவர்கள் கிடையாது, அது பிசாசின் கிரியைகள். ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கும் இந்த ஜனங்களுக்கும் நன்மை செய்யறதுக்கு எதிராக யார் பேசினாலும், தீமையை பேசினாலும், அது தீயவர்கள் செய்கிற காரியம், தீயவனாகிய பிசாசின் கிரியைகள். அதை அழிக்கும்படி அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆமென். அல்லேலூயா. இவங்க வீட்டில் சபை நடத்துகிறாங்க, இவங்கெல்லாம் எங்கே எத்தனை நாட்கள் நடத்த போகிறாங்க. ஆமென். அல்லேலூயா. எங்களை சுற்றி இருக்கிற அநேக தரிசனங்கள் இப்படி பேசுனது உண்டு. ஆமென். அதெல்லாம் நாங்கள் கேட்டு தான் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் அவளுக்கு பதில் கொடுப்பார். ஏன்னா அது பிசாசின் கிரியைகள். அவனுடைய சதா யோசனைகள் தீங்கானவைகள். அவன் கொல்லவும், திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருவான். அப்போ திருடவும், கொல்லவும், அழிக்கவும் வருகிறவனை நாம இனம் கண்டு கொள்ளணும். ஆமேன். அந்த ஜீவன் உண்டாகும், அந்த ஜீவன் பூரணப்படவும், அந்த ஜீவனுக்கு நன்மை செய்யவும், அந்த ஜீவன்களுக்காக வாழவும், ஆமேன், அணி கோத்துக்குவாங்க. இப்படி யார் கூட, அது என்ன சொல்லலாம், ஊழியக்காரர்கள் கூட சேர்ந்துக்குவாங்க. தரிசனம் பண்ணுறேன்னு சொல்லி நம்ம தரிசனத்தை இழந்து போயிட்டு அந்த தரிசனம் செய்கிறவங்க கூட சேர்ந்துக்கிட்டு நம்மளை பகைப்பாங்க, குடும்பமாக பகைப்பாங்க, தரிசனத்தில் பகைப்பாங்க, ஊழியத்தில் பகைப்பாங்க, வேலையில் பகைப்பாங்க, வீட்டில் பகைப்பாங்க. ஆமேன். எல்லாவற்றிலும் எதிர்ப்பு வரும். ஆனால் நீங்கள் கவலைப்படவே கூடாது. ஆமேன். யார் வேணாலும் நமக்கு விரோதமாக எழும்பி வருவார்கள். அவர்களுடைய காரியம் வாய்க்கவே வாய்க்காது. ஏன்னா உன்னத தரிசன பெற்ற தேவ மனுஷனுக்கு கர்த்தரே துணை. நீ எழும்பி காரியத்தை நடப்பி உத்தமனுக்கு கர்த்தரே துணை. ஆமென். அல்லேலூயா. அப்படிதான் இந்த நல்ல வேலையை செய்யும் போது ஒரு கூட்ட ஜனம் உனக்கு நன்மையா வருவாங்க. அவங்களோடு இந்த நல்ல வேலையை நீங்க நடத்திக்கிட்டே இருங்க. உங்களுக்கு எதிராக பேசுறவர்கள், எதிராய் சதி செய்வர்கள், சிந்தனையில, சொல்லால, செயலால, ஆமேன், கசப்பால, வைராக்கியத்தால, பெருமையில, பொறாமையில இருக்கிறவங்க, அவங்க எங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இல்லையா, அதே இடத்துல நிற்பாங்க. அவங்க ஒருபோதும் தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கவே முடியாது. ஏன்னா கர்த்தர் நன்மை செய்கிறவராய் இருக்கிறார். அவர் நன்மை செய்கிறவர்களுக்கு கை கொடுக்கிறவராய் இருக்கிறார். கவனிங்க, இந்த நல்ல நிலை ஆச்சா.
அப்போ அதற்கு நான் மறுமொழியாக, பரலோகத்தின் தேவனார் எங்களுக்கு காரியத்தை கைகூடி வர பண்ணுவார். எவ்வளோ பேர் எழும்பினாலும் பரலோக தரிசனம் அழைப்பு உன் மேலே இருந்துச்சுன்னா, தரிசனம் திட்டம் இருந்துச்சுன்னா, உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா, ஜனங்களுக்காக உண்மையாய் உதவி செய்யணுன்ற எண்ணம் இருந்துச்சுன்னா, இந்த ஜனங்களுக்காக வாழணும் சாகணுன்ற சுயநலமற்ற சிந்தனையை பரிசுத்த ஆவியானவர் உன் மேலே ஆளுகை செய்து வைத்திருந்தாரானால் காரியத்தை அவரே கைகூடி வர பண்ணுவார். இந்த நெகேமியா 2:20 சொல்லுது, பரலோகத்தின் தேவனானவர் நான் இல்லை, என் சுய பலன் அல்ல, என் பணம் இல்லை, என் பேர் அல்ல, என் படிப்பு இல்லை, என் அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, எனக்கு எல்லாம் குப்பையாகட்டும்னு சொல்லி இந்த ஜனங்கள் மேலே உண்மையான கரிசனோடு தரித்திரத்தை நிறைவேற்றும் நீ நினைச்சினா, பரலோகத்தின் தேவனானவரே அந்த காரியத்தை உனக்கு கைகூடி பர பண்ணுவார். அவருடைய ஊழியக்காரராகிய நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கோ வென்றால் எருசலேமின் பங்கும் இல்லை, பாத்திரம் இல்லை. அப்போ கடைசியாக நியாயம் தீர்க்க போகிறோம், நாம் இல்லை, ஆண்டவரே நியாயம் தீர்த்துருவார். என் பிள்ளை பட்ட உபவாசம், கண்ணீர், வேதனை, கவலை, இந்த தரிசனம் சுமந்ததுலேருந்து அவன் பட்ட பிரயாசம், இடத்தினால, பணத்தினால, பொருள்னால, இந்த ஆத்மாக்களுக்காக உலகத்தினால, மாம்சத்தினால, பிசாசினால வஞ்சிக்கப்பட்டு அவன் போரடித்து போராடி கண்ணீர் சிந்தி கர்ப்ப வேதனைப்பட்டு பிரசவிக்க நேரத்தில் வந்து நின்று இதை இப்படி செய்யக்கூடாது, இது இப்படி பண்ணணும், இது நல்லா இருக்காதுன்னு சொன்னால், நீ தொபியா சொன் பண்ணலாத்த ஆவி, நீ தான் அந்த சொன் பண்ணலாத்த, நீ தான் அந்த தொபியா. அது குடும்பத்திலிருந்து வரும், வேலையிலிருந்து வரும், வீட்டில இருந்து வரும், தரிசனத்திலிருந்து வரும், ஊழியக்காரர் கிட்ட இருந்து வரும். அதனால எச்சரிக்கையா இருங்க. எல்லாம் மனுஷன் தானே, ஆனால் அவர்களுக்கு பின்னாடி இருந்து அவர்களை ஆளுகை செய்து நடத்துவது பிசாசு. அந்த பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அதமாகி கர்த்தருடைய தரிசனம் உயிரடையும். அதை ஒருவனும் ஒரு காலம் சுயத்தினால் மாம்சத்தினால் பெற்றதால இருந்தால் தான் அது அழிந்து போகும். ஆனால் உன்னத தேவ தரிசனத்திலிருந்து திட்டத்திலிருந்து ஒருவன் அந்த தரிசனத்தை பெற்று எடுத்திருப்பானால் அதை அழிக்கவோ அதை நிர்மூலமாக்கவோ அதை ஒன்றுமில்லாமல் ஆக்க பண்ண ஒருவனால முடியாது. கர்த்தர் பெரிய ராஜாக்களை எழுப்பி உனக்கு உதவி பண்ண வைப்பார். கர்த்தர் நல்ல வேலைக்கு நல்ல ஆட்களை எழுப்பி கொடுப்பார். கர்த்தரே உனக்கு பலனையும் கிருபையும் ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் தந்து அந்த தரிசனத்தை செய்து முடிக்கிற வல்லமை அபிஷேகத்தையும் அக்கினியும் தந்து ஆளுகை செய்து அவருடைய திவ்ய நாமத்தை அவர் மகிமைப்படுத்திக் கொள்வார். ஏனென்றால் தரிசனம் தந்தவர் உண்மையுள்ளவர், அவர் முடிவு பரியந்தம் உன்னை தொடர்ந்து நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. நாங்கள் எழுந்து கட்டுவோம், உங்களுக்கு வென்றால் எருசலேமில் பங்கு இல்லை. இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, தரிசனத்துக்கு விரோதமாக எழும்பணுங்க இன்னைக்கு எல்லாம் வந்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கடைசியில் தரிசனம் நிறைவேறி முடியும் போது தரிசனத்தில் உண்மையும் உத்தமமாய் இருந்தவர்கள் நல்ல கோதுமை மணிகளாய் அங்கு ஊன்றி இருப்பார்கள். ஆனால் பதறியோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிக்கிற ஆண்டவர் அவர்களுக்கு பங்கு இல்லை என்று துன்மார்களுடைய ஆலோசனையில் நிலை நிற்காத போகும் பண்ணும்படி நீதிமான்கள் சபையில் நிலை நிற்காதபடி அவர்களை சங்கார பண்ணி அந்த தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்க என் ஆண்டவர் உங்களோடு ஜீவன் உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பேர் விளங்க ஒன்றுமில்லை என்று அவர்களுடைய சொன்னேன். அப்போ ஒரு தரிசனத்தை நிறைவேற்றி முடிக்கும் போது உங்க பேரை விளங்க பண்ணுகிற ஆண்டவர், அப்பா அந்த ஜேம்ஸ் பார்த்திபன் வாழ்க்கையில் எவ்வளோலாம் உபத்திரம், பாடு, வெட்கம், அவமானம், நிந்தனை, கண்ணீரோடு வந்தானோ, உலக மாம்சம் பிசாசின் போராட்டத்துடன் வந்தானோ, இந்த இடம், பணம், பொருள், ஆத்ம தேவைக்காக எத்தனை பேர் இடத்துல ஆமேன் அவன் வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் போல, ஆண்டவரே அன்னை தெரசா போல கையேந்தி பிச்சை எடுத்து இந்த ஜனங்களுக்காக உண்மையாக நேசித்தான். இந்த ஜனங்கள் உண்மையாய் ஆமேன் உதவி செய்தான். அந்த ஜனங்களுக்காக வாழ்ந்தான். அங்கே வருகிற அந்த பண ஆசை, பொருள் ஆசையை தவிர்த்து ஆமேன் ஆமேன் சுய மேட்டிமையை, பெருமையை, ஆமேன் பொறாமையை, கசப்பை, வைராக்கியத்தை எல்லாத்தையும் களைத்து தாழ்மையோடு உண்மையோடு உத்தமத்தோடு இந்த தரிசனத்தை செய்து முடித்தான் சொல்லி நம் பெயரையும் நம் குடும்பத்தின் பெயரையும் விளங்க பண்ண ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். அதனால எனக்கு அன்பான தேவ ஜனமே, குடும்பத்தோடு ரட்சிக்கப்படுகிற அனுபவத்தை தாண்டி ஒரு தரிசனம் ஒன்று உண்டானால் அந்த தரிசனத்துக்கு உண்மையும் உத்தமமாய் சுயநலம் இல்லாமல் ஒப்பு கொடுங்க. என் ஆண்டவர் அந்த தரிசனத்தோடு ஊழியம் செய்யும் போது அந்த தரிசனம் உண்மையுள்ளதாய், அர்த்தமுள்ளதாய், நிரந்தரமானதாய் நீங்கள் இருந்தாலும் இறந்தாலும் அந்த தரிசனம் பேசும். கர்த்தருடைய நாம மகிமைப்படும். உங்கள் தலை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் உங்கள் சத்துருக்களுக்கு முன்பதாக உயர்த்தப்படும். யோசேப்பை பள்ளத்தில் தள்ளின சகோதரர்கள் அவன் அங்கே அழிஞ்சிருப்பான். அதுக்கு காரணம் கனவு, அதுக்கு காரணம் தரிசனம், அதுக்கு காரணம் சொப்பனம், திட்டம். ஆனால் அது மனுஷர்களுக்கு யோசேப்பினுக்கு வந்திருந்தால் அது அழிஞ்சு போயிருக்கும். ஆனால் தேவனுடைய தரிசன திட்டமும் தேவ சித்தமும் நிறைவேறும்படி ஏற்ற காலம் உண்டு. அதற்கு விரோதமாக எழும்பி யார் வேணாலும் வரலாம். அது அவர்கள் அல்ல, பிசாசின் கிரியைகள். அதற்கு எதிர்த்து போராட உன்னால் முடியாது. நீ ஜெபம் பண்ணி காத்திரு. கர்த்தர் உன்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனத்தின் திட்டத்தையும் ஏற்ற காலத்தில் வெளியரங்கமாக்கி உன் தலையை உன் சத்துருக்கள் முன்பதாக உயர்த்தி ஆசீர்வதித்து
தன் சொந்த குடும்பத்திற்கு இந்த நாளில் நடந்து வரும்படியே நீங்கள் எனக்கு தீமை செய்த நினைத்தீர்கள். அன்பா சொல்றான் பாருங்க. அவன் நினைச்சா அன்னைக்கு ராஜா அவன் அன்றைக்கு கண்ட கனவு அப்படியே நிறைவேறிச்சு. ஆனால் அவன் சொல்றான், தரிசனத்துல உண்மையா நான் என்னை விட்டு கொடுத்தேன், செத்து பொழைச்சேன், கண்ணீர் வடிச்சேன், உபவாசம் எடுத்தேன், புலம்புன அழுதேன். ஆனா நீங்க பரியாசம் பண்ணியிருக்கலாம், கேலி கிண்டல் பண்ணியிருக்கலாம், என்னை ஏளனம் பண்ணியிருக்கலாம், என்னை அழிக்க கூட வகை தேடி இருக்கலாம், இல்லாம போலான்னு நினைச்சிருக்கலாம், பெருமை பொறாமை கசப்போடு பார்த்துக்கலாம். ஆனால் கர்த்தர் என்னை உயர்த்திட்டார். இல்ல, நான் இன்னைக்கு சொல்றேன், அந்த கர்த்தருடைய அன்பும் சாந்தமும் இணக்கமும் உதவி செய்கிற குணமும் உங்களுக்காக உயிர் வாழவும் உயிர் சாகவும் என்னை ஒப்பு கொடுக்கிற யோசிப்பா நான் இருக்கிறேன்னு சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து அவர்களை போஷித்து அந்த குடும்பத்தை மாத்திரமல்ல அந்த தேசத்தின் தரிசனத்துக்காக கர்த்தர் அவனை உயர்த்தி ஆசீர்வதித்தது போல என் தேவனுடைய தரிசனம் திட்டமும் உங்கள் மேல் இருக்குமானால் முத்திரை மோதிரமாய் கர்த்தர் உங்களை வைத்து தேசத்தின் நடுவில் உங்கள் தலையை உயர்த்துவாராக. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன். அன்பின் பரலோக தகப்பன், என்ன நசரேயனாக இயேசுவின் நாமத்தினால இந்த செய்தியை பொறுமையோடு கேட்ட எல்லா பிள்ளைகளையும் உடைய கரத்தில் நான் ஒப்பு கொடுக்கிறேன். தேவரே, இவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க ஒரு முகாந்திரம், நோக்கம், தரிசனம், திட்டம் உண்டு சாமி. உலகத்தில் எந்த தரிசனம் இருந்தாலும் சரி, தேவனிடத்திலிருந்து பெறப்பட்ட தரிசனமாக இருந்தாலும் சரி, என் தகப்பன் குடும்பம் ஆண்டவரே, படிப்பில், வேலையில், வீட்டில், குடும்பத்தில், தரிசனத்தில், ஊழியத்தில் எல்லாவற்றிலும் உண்மை உத்தமமாய் உமக்கென்றும் இந்த ஜனங்களுக்கு என்றும் வாழவும் சாகவும் அர்ப்பணித்திருக்கிற இந்த தியாக உள்ளங்களை ஆசீர்வதியும் சாமி. ஏதாவது செய்யணும் என் கடவுளுக்கு, என் ஆண்டவருக்காக, என் ஜனங்களுக்காக ஆமென் நினைக்கிற இந்த உள்ளங்களுடைய ஆண்டவரே எல்லா ஏக்கங்கள், விண்ணப்பங்கள், கவலை, கண்ணீர்கள், தரிசனங்கள் இயேசுவின் நாமத்தினால் வெளியரங்கமாகட்டும். இப்படி திவ்ய நாமம் மாத்திரம் இவர்கள் நிமித்தம் மகிமைப்படட்டும். ஆசீர்வதியும், பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்ய மீட்பர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். ரொம்ப பொறுமையா இந்த செய்தியை கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களையும் உங்க குடும்பத்தையும் தரிசனத்தையும் ஊழியத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.